மீண்டுமாக நாம் இந்த 2ஆம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையினரை கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தையினரை கடந்து போவோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 12:4 வாசியுங்கள். தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போம் என்றான். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வரும்படி நீர் எங்களுக்கு தந்த தருணத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே இந்த கூட்டங்கள் மிக விசேஷமாக ஆண்டவரே, இந்த உலகத்தின் சூழ்நிலைகளுக்கு நடுவிலே மிக முக்கியமாக இந்த கூட்டங்கள் நடைபெறுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மிக முக்கியமான எச்சரிப்பை இந்த காலகட்டத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீர் தந்தபடினால் உமக்கு நன்றி. கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த கூட்டம் முழுவதும் ஆவியானவர் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க, ஆவியானவர் வழி நடத்துங்க. உம்முடைய ஆளுகைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் தானியேலுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திவிட்டு தானியேல் இடத்துல இந்த காரியங்களை எல்லாம் என்ன சொல்கிறாரு, இவைகளை நீ முத்திரை போடு அப்படின்னு சொல்கிறார். என்னத்தினால, என்ன காரணத்தினால அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் அந்த இடத்துல ஆண்டவர் அதை பற்றி சொல்கிறாரு, முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படிங்கிறார். அந்த வார்த்தை ஏன் புதைபொருளாக வைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முடிவு காலத்துக்குரியது. அதாவது தானியேல் காலத்துக்குரியது அல்ல, ஆனால் முடிவு காலத்துக்குரியது. அதை தானியேல் இடத்துல ஒப்படைக்கிறார். அதை கொடுத்து விட்டு இந்த புஸ்தகம் முடிவு காலத்தில் முத்திரை உடைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முடிவு காலம் மட்டும் அப்படின்னு இருக்கிறது. இப்போ இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படுகிறதோ அதுதான் முடிவு காலம். நான் முடிவு காலத்தில் இந்த புஸ்தகம் முத்திரை உடைக்கப்படும் என்றால் எப்போ அந்த முத்திரை உடைக்கப்படுகிறதோ அது என்ன காலம்? முடிவு காலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். போதும், கவனிங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து அந்த முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. தானியேலுக்கு முத்திரைகளின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டு முடிவு காலத்தில் உடைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் உடைக்கப்படுவதாக பார்க்கிறோம். அநேகருடையதான ஒரு கருத்து இருக்கிறது. அதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த செய்திக்குள்ளே போகிறேன். இந்த முத்திரைகளின் புஸ்தகம், அதில் 7 முத்திரைகள் இருக்கும். அந்த முத்திரைகளின் புஸ்தகம் எப்பொழுது உடைக்கப்படும் அப்படின்னு கேட்டால் இதில் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம் கணக்கின்படி எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, சபை பரலோகத்திற்கு போன பிறகு அது உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க சபை காலத்தை பற்றி இருக்கிறது. எபேசு சபையில் ஆரம்பித்து லவோதிக்கேயா சபை வரை இருக்கிறது. அந்த சபையின் காலம் முடிவடைந்த உடனே நீங்கள் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து இவைகளுக்கு பின்பு அப்படின்னு வாசல் அப்படி தானே இருக்குது. இவைகளுக்கு பின்பு, அதாவது இந்த 7 சபையின் காலத்துக்கு பின்பு இதோ பரலோகத்திலே திறந்திருக்கிற ஒரு வாசலை கண்டேன். அப்போ பார்த்தா வாசல் திறந்திருக்கிறத பார்க்க முடியுது. அப்போது ஆண்டவர் சொல்கிறார் யோவானை பார்த்து, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் அதிகாரத்தோடு கூட சபையின் காலம் முடிவடைந்து விடுகிறது. 4ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்துக்கு போய்விடுகிறது. ஏன்னா யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் இங்கே ஏறி வான். அப்போ இங்கே ஏறி வா அப்படின்னா அது சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரிதல்னால என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் இந்த 3ஆம் அதிகாரத்திற்கு பிறகு வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே 4ஆம் அதிகாரத்திலிருந்து உள்ளவைகள் எல்லாமே வருகைக்கு பின்னாடி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அன்னைக்கு உள்ள வெளிச்சத்தில் அன்னைக்கு உள்ள பரிசுத்தவான்கள் அப்படி சொன்னாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இங்கே ஏறிவான்னு சொல்கிறது யோவானைத்தான் சொல்லுகிறார். ஏன்னா ஒரு இடத்தில் கூட யோவானை ஆண்டவர் சபைக்கு ஓமையாக உருவமாக சொல்லவே இல்லை. எந்த விதத்திலும் யோவான் சபைக்கு அல்ல. ஆனால் யோவான்கிட்ட சொல்லும் பொழுது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுது அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட
இப்போது சிலுவை கிட்ட இருக்கும்போது மரியாதை பார்த்து ஆண்டவர் சொல்லும் போது இதோ உன் மகன் இதோ உன் தாய் அப்படின்னு சொல்கிற போது கூட ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, ஸ்திரீ என்பது சபைக்கான அடையாளம். அந்த சபையை யோவான்கிட்ட ஒப்படைக்கிறார். அப்படி தான் ஆவிக்குரியத்தில் தியானிக்கிறவங்க சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் யோவான் சபைக்கு அடையாளம் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஏன் யோவான் இங்கே ஏறி வரும்போது சபையாக பார்க்கப்படுகிறதுனா, அது அன்னைக்கு உள்ள வெளிச்சத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் சபை உண்மையிலேயே எந்த அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கே தான் சபை பரலோகத்தில் நிற்கிது. இதைத்தான் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், கையில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஸோ சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் பரலோகத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி அந்த பரலோகத்தை சிங்காசனத்தை நிறைய தடவை யோவான் பார்க்குறாரு. 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாரு, 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறார், 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறார். எங்கேயுமே இந்த கூட்டம் நிற்கிறத பார்க்கலை. ஆனால் சரியாக 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகள் முடிவடைகிறது. இந்த 6 முத்திரைகள் முடிவடைஞ்ச உடனே 2 விதமான கூட்டங்கள் 7ஆம் அதிகாரத்தில் வருது. 1 முதல் 8 வசனத்தில் 1,44,000 இஸ்ரவேலர்கள், அவங்க பூமிக்குரியவர்கள். அதே நேரத்தில் பரலோகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது, இவைகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி. அப்போது 6ஆம் அதிகாரம் 6 முத்திரைகள் முடியும் போது சபை எங்கே நிற்கிது, பரலோகத்தில் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 6ஆம் அதிகாரம் முடியும் போது தான் 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்துக்கு போகிறது. அப்போ அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் எல்லாமே வருகைக்கு முன்பாக நடக்கணும். அதாவது ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக, சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சம்பவிக்கணும். இந்த சம்பவத்துக்கான அடையாளங்களைத்தான் மத்திய 24:3 இயேசுகிட்ட உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அவர் அந்த ஒரு 7 அடையாளங்களை வரிசையாக சொல்லுவார். அந்த 7 அடையாளங்களும் இந்த 6 முத்திரைகளில் இருக்கும், வரிசையாக இருக்கும். எனவே இந்த 6ஆம் அதிகாரம் என்பது நாம் முழுவதுமாக வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய சம்பவங்களை குறித்து தியானிக்க வேண்டியது. எதனால் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இது வருகைக்கு பின்பாக நடக்குதுன்னு சொன்னதுனால இது நமக்கு தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் விட்டுட்டாங்க. இப்போ நடக்கிற சம்பவங்களை இந்த அதிகாரத்தோடு கூட கம்பேர் பண்ணி படிக்க மாட்டாங்க. ஏன் படிக்க மாட்டாங்கன்னா, அது வருகைக்கு பின்னாடி தானே நடக்கணும், இப்போ நடக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் இந்த 6ஆம் அதிகாரத்துக்குரிய சம்பவங்கள் தான் இப்பொழுது நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே அத்தனை காரியங்களும் நடக்கும். ஸோ உங்களுக்கு இதை எதுக்காக சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு சாரார் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு செய்தியெல்லாம் கேட்ட பிறகு, ஐயோ அவர் 6ஆம் அதிகாரம் சொல்கிறாருங்க, இப்போ அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளக்கமும் கொடுக்க மாட்டாங்க. இந்த 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறாங்களே, இந்த கூட்டம் யார், இவைகளுக்கு பின்பு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுதே, எங்கிருந்து வந்தாங்க, இதெல்லாம் கேட்டோம்னா பதில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்றவாங்க. நீங்களும் சத்தியத்தை என்ன பண்ணுறீங்க, ஆராய்ந்து பார்க்காம யாராவது எதாவது சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்வீங்க. எனக்கு தெரிஞ்சு சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதை விட பொய்யை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ரொம்ப சீக்கிரம். சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஆராய்ந்து பார்க்கணும், பொய்யை ஏற்றுக்கொள்றதுக்கு ஆராய்ந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது பொய், அட்ராக்ஷன், உடனே ஏற்றுக்கொள்வார்கள். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் முன்பதாகவே சொல்லுகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து, ஏன்னா முத்திரைகளின் புஸ்தகத்தை குறித்து. ஸோ யாராவது பின்னாட்களில் உங்களை அந்த காரியங்களை ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்கு தான் முன்னாடியே சொல்லிட்டு போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் அதிகாரத்தில் உள்ள முத்திரைகளை குறித்து பார்க்க போகிறோம். எதற்காக அப்படின்னு கேட்டால், இவைகள் முடிவு காலத்தில் உடைக்கப்பட வேண்டியது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசித்தோம். எங்கே, மத்திய தானியேல் 12:4. இப்போது கடைசி காலம் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. ஓசியா 3:5 வாசி. அவர்களுடைய தாய் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிகையாய் வருவார்கள். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள் தங்கள் தேசத்துக்கு. அந்த அடையாளம் தான் அவங்க எப்போ திரும்பி வராங்களோ அதான் என்ன காலம், கடைசி காலம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போது இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றதை நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க உலகத்தின் எல்லா முனையிலேருந்து திரும்பி வராங்க. நேற்று கூட இந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்.
உலகத்தின் எல்லா நிலைகளிலிருந்தும் எல்லா நாலாபுரத்திலிருந்தும் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனத்தில் 4 திசைகளிலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்ப்பார். வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்று நான் சொல்லுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொன்னபடி எல்லா பக்கத்துலேருந்து இஸ்ரவேல் வராங்க. இதான் முடிவு காலம். இவங்க வந்த பிறகு தான் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் நடக்கணும். சரியாக 1918 48 வரைக்கும் இவங்க வர்றதுக்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டது. 48 இவங்க வந்துட்டாங்க. ஸோ இதில் வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், கடைசி காலத்தை கணிக்க முடியும். ஏன்னா இவங்க தான் கடைசி காலத்துக்குரிய அடையாளம். 1850 வருஷமாக இல்லாத ஒரு இனம் உருவாகி வந்து நிற்கிது. ஆண்டவர் சொன்னபடி அத்தி மரம் துளிர் விட்டு விட்டது. எசேக்கியேல் 37 சொன்னபடி உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து வந்து நின்று விட்டது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம் கடைசி காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கிறாங்க. ஸோ இவங்க வந்த பிறகு தான் இந்த முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும். ஏன்னா 6ஆம் அதிகாரம் அதுக்கப்புறம் தான் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை இதுக்கப்புறம் தான் சம்பவிக்கணும். இப்போது இவங்க வந்த பிறகு ஒவ்வொரு அடையாளங்களாக நம் கண்களுக்கு முன்பாக நடந்திருக்குது. ஒரு முத்திரையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு இன்றைக்கி எத்தனை முத்திரை பார்க்க முடியுமோ பார்த்துட்டு மிச்சம் உள்ளதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவங்க வந்த பிறகு உலகத்தினுடையதான அந்த 6 முத்திரைகளும் மிக துல்லியமாக அடுத்தடுத்து நடக்கணும். அந்த 6வது முத்திரை முடியும் போது வருகையும் வரணும். ஆனால் எப்போ நடக்கும் ஏது நடக்கும் நமக்கு தெரியாது. இப்போவும் சொல்கிறேன், முத்திரைகள் உடைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இப்போ நம்ம கணக்கின்படி பார்த்தா 4வது முத்திரையில் இருக்கிறோம். இப்போ நம்ம கணக்கின்படி. ஸோ நம்ம 1வது முத்திரையை பற்றி வாசிப்போம். வாசிங்க. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது வசனத்தை வாசி. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது யாரை பற்றி தானே, எதை பற்றி தானே தீர்க்க தரிசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தில் ஒரு ராஜ்யம் புறப்படும். ஒரு ஆவி அந்த ராஜ்யத்தை பூமிக்குள்ளே கொண்டு வரும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். குதிரை என்பதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் இருக்கிறது. 6:2 கருப்பு இருக்கும், 6:4 சிவப்பு இருக்கும், 6:5 கருப்பு, 6:8 மங்கின நம்மளுக்கு குதிரை. மொத்தம் 4 குதிரை இருக்கும். இந்த குதிரைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக இவைகள் சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 4 குதிரைகளும் 4 ஆவிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதாவது கருப்பு சிவப்பு என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆவி. இந்த 6:2 இருக்கிறது வெள்ளக்கல குதிரை. அது எதை குறிக்கிறது, அது என்ன ஆவி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், அது உலகத்தை ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 13:7 வாசி. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது வரப்போறதான அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்கான அடையாளம். அந்த கவர்மெண்ட்டு உலகத்தை ஆரம்பிக்கும். உலகத்தில் அந்த கவர்மெண்ட் நுழையிறத பற்றி தான் அங்கே சொல்லப்படுது. அது எப்படி நுழையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை குதிரை அப்படின்னு வசனம் சொல்லுது. வெள்ளை குதிரை என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். உலக பிரகாரமாக வெள்ளம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்குது? சமாதானத்துக்கு அடையாளமாக இருக்குது. இது நுழையும் போது எப்படி நுழையுமா? சமாதானமாய் நுழையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கான வசனம் எங்கே இருக்குது? இது சமாதானங்கிறது நான் சொல்கிறது இல்லை, வசனத்திலே இருக்குது. வாசிங்கள். தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 11:21 வாசிங்கள். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். அவன் சமாதானமாக நுழைவதா வெள்ளை கலர். ராஜ்யத்தை கட்டி கொள்வானுங்கிறதா அந்த 6:2 அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ சமாதானமாக அந்த அரசாங்கம் உள்ளே நுழையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் அல்லது இந்த முத்திரை எப்பொழுது உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 2012 இந்த சம்பவம் நடந்துச்சு. கவனிங்க. இது Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent,
the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. ஐரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த ஐரோப்பியன் யூனியன் தான் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவினுடைய சாம்ராஜ்யம். இப்போது அமெரிக்க சாம்ராஜ்யம் விழுகிறதை நீங்கள் பார்க்குறீங்களா? தெரியுது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன ஆகுது? கீழே விழுறத பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் விழுது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இதை இன்றைக்கி சொல்லலை. 2001 WTC அப்படின்னு சொல்லக்கூடியதான உலக சுகாதார இரட்டை கோபுரத்தையும் அதோடு கூட பென்டகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான இராணுவ தலைமையகம் அமெரிக்காவது ரெண்டையும் ஒரே நாளில் அடைச்சாங்க. 9/11 அப்படின்னு ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அதை அடித்த ஒரே நாளில் ரெண்டு முக்கியமான தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது கர்த்தர் தேசத்தை கைவிட தொடங்கினது. அதான் அடையாளம். அன்னையிலிருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம், அமெரிக்கா கைவிடப்படும், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழும், அமெரிக்காவுடைய இராணுவம் விழும். அப்போ ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சி தொடங்கிக்கிட்டே வந்துச்சு. இன்றைக்கி எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் $37 ட்ரில்லியன். இந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ கிடையாது, முன்னாடி, இப்போ அது இன்னும் அதிகமாக இருக்கும். $37 ட்ரில்லியன் அளவுக்கு நஷ்டம், கடனில் போயிட்டாங்க. அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக அவங்களுடைய இராணுவம் இன்றைக்கி இருக்கிற எல்லாத்தையும் விட ஒரு சின்ன நாடு ஈரான் அமெரிக்க இராணுவத்தை திருப்பி அனுப்புது, அடிக்குது. பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய கப்பல் திரும்பி போயிடுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரியதான பாதிப்பு அமெரிக்க இராணுவ வீரர்களை மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கிறாங்க, இன்னும் சந்திப்பார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா என்பது ஒரு கத்தால் கைவிடப்பட்டதான ஒரு நாடு, அரசாட்சி. அதுக்கு அடுத்த நாடு வரணும். ஸோ இந்த நாட்டை கத்தார் கைவிடணும். அது நம்ம கண்களுக்கு முன்பாக நடக்குது. எனக்கு இன்றைக்கி ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி படித்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அமெரிக்காங்கிறது சும்மாவே பல நாடுகளுக்கு கடன் கொடுத்த நாடு. சும்மாவே என்ன செய்வாங்க? கடன் கொடுப்பாங்க. ஒரு முறை நான் படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்குது, 2000க்கு முன்னாடி அமெரிக்காவில் கோதுமை விளைச்சல் அதிகமாகிடுச்சு. அதிகமாகிட்டோன்னே அந்த கோதுமையை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதை மற்ற நாடுகள் எடுத்துகிட்டு போக சொன்னால் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை, இவங்களும் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, 3000 டன்னு கோதுமையை கடலில் கொட்டினாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஆகார திரட்சி இருந்துச்சு. இது நியூஸ் வந்தது, நான் படிச்சிருக்கிறேன். அமெரிக்கா தன்னுடையதான கோதுமையை கொண்டு போய் கடலில் கொட்டுச்சு. அதாவது அவ்வளோ வேஸ்ட்டாக போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த அளவுக்கு இருந்ததான ஒரு அமெரிக்கா இன்றைக்கி நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து யுத்தம் பண்ணணும்னா நீங்கள் எங்களுக்கு காசு கொடுங்கன்னு அந்த மத்திய கிழக்கு நாடுகளை அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு காசு கொடுங்க, அப்போ தான் நாங்கள் யுத்தம் பண்ண முடியும், இல்லாட்டி நாங்கள் எங்கள் யுத்தத்தை நிறுத்திட்டு எங்கள் நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அந்த மாதிரிலாம் கேட்கவே கேட்காது. அமெரிக்காவுக்கு ஒரு கௌரவம் இருக்குது. அமெரிக்கானா வல்லரசு, அவங்க தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் அந்த அளவு வீழ்ச்சி, இராணுவம் அந்த அளவு வீழ்ச்சி. இன்றைக்கி இதையிடும் மோசமான காரியத்தை நீங்கள் அமெரிக்காவுக்கு பார்ப்பீர்கள். அமெரிக்காவுடைய இராணுவம் இன்னும் வீழ்ச்சி அடையும். அதற்கு மாற்றாக ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, யூரோப்பியன் யூனியன் அவர்கள் வருவார்கள். அவங்க தான் அடுத்த வல்லரசு. அவங்க வரப்போகிறாங்கன்றதுக்கான அடையாளம் தான் இந்த 2012 அவர்களுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இதுவரைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு எந்த நாட்டுக்குமே கொடுத்ததில்ல, மனுஷனுக்கு மட்டும்தான் தருவாங்க. எந்த நாட்டாக இருந்தாலும், இப்போ அமெரிக்கா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு சமாதானம் பேசுன்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா அனுமதிக்காது. அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொன்னால் அமெரிக்காவுடைய அதிபர் தான் பேசணும். கடைசியாக நோபல் பரிசு கொடுக்கும்போது அமெரிக்கா அதிபருக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒபாமாவுக்கு கொடுத்துருக்குறாங்க, யாசர் அராஃபத்துக்கு கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கு அப்படின்னா யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது? இந்த நாட்டுக்கு கொடுக்குறோம், யாரோ ஒருத்தட்ட கொடுக்கணும்ல. ஆனால் இந்த தடவை என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுக்குன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு யார் தலைவர், யார் பிரசிடென்ட்னு பார்த்தா 28 நாடு இருக்குது, ஒரு கூட்டமைப்பு. அது பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கவுன்சில் அப்படின்னு இருக்குது. அப்போ அவர் கையில் தான் அப்போ அதை கொடுத்தாங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வெள்ளை குதிரை நம் காலத்துக்கு முன்பாக, நம் கண்களுக்கு முன்பாக அந்த ஆவி, ஆன்டி கிரைஸ்டுடைய ஸ்பிரிட் உலகம் முழுக்க பரவ தொடங்கி இருக்குது. அதுதான் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, உலகளாவிய இந்த ஒன் அப்படின்றத வேர்டை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன் ரிலீஜியன், ஒன் வே, அப்புறம் ஒன் அலையன்ஸ் இப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க, எல்லாமே ஒன்று. இப்போ ஐரோப்பியன் யூனியன் பாருங்கள், இந்தியா, ஆஸ்திரேலியா எல்லாரோடையும் தடையற்ற ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. பொருளாதார தடையற்ற ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க.
அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எல்லாமே ஒன்றா வியாபாரம் பண்ணுவோம், ஏற்றுமதி இறக்குமதிக்கு வரி கிடையாது, வரி தடையற்ற வரி என்னமோ அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அதை போட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஐரோப்பியன் யூனியன் என்று சொல்லக்கூடியதான அந்தி கிறிஸ்துவின் ஆவி நடத்தப்படும். அதில் ஒரு தலைவன் வருவான். அந்த தலைவனுக்குள்ளே தான் அந்த ஆவி ஸ்பிரிட் கிரியை செய்யும். எப்படி ஹிட்லர் 1920 வந்துட்டார், ஆனால் 1936 தான் அவருக்குள்ள அந்த யூத வெறி ஒன்று உண்டாகுது பயங்கரமாக. அதுக்கப்புறம் 7 வருஷம் 1936 43 வரைக்கும் அவர் யூதர்களை போட்டு ஒரு வழி பண்ணுறார். அதே மாதிரி தான் இந்த ஆன்டி கிரைஸ்ட்டுங்கிறவன் இந்த யூரோப்பியன் யூனியன்லேருந்து வருவான். பார்க்கறதுக்கு ஆள் சாதாரணமாக இருப்பான், ஒரு தலைவனாக இருப்பான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் ஆன்டி கிரைஸ்டாக தன்னை வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்தும் போது தான் அவன் ஆன்டி கிரைஸ்ட் தெரியும். அது வரைக்கும் அது யார் என்பது நமக்கு வெளியே தெரியவே தெரியாது. அப்போ அந்த ஆவி அவன் மேலே இறங்கும் போது கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும், ஃபஸ்ட்டு கிறிஸ்தவர்கள் அப்புறம் யூதர்கள் எல்லாரையும் அவன் கொடுமைப்படுத்துகிறவனாக இருப்பான். அந்த கவர்மெண்ட்டு தான் இது வேதம் சொன்ன. இதுக்கான எல்லா ப்ரூஃபும் இருக்குது. கர்த்தருக்கு சித்தமான இது குறித்தும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்புறமா. ஸோ வேதம் சொன்ன முதலாவது முத்திரை 2012 உடைக்கப்பட்டது. அப்பத்திலிருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டே வரோம், இந்த மாதிரி வெள்ளை குதிரை அல்லது இந்த காரியங்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது. இந்த அன்னிலேருந்து நாங்கள் ஐரோப்பிய யூனியனை வாட்ச் பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை கவனிச்சுக்கிட்டே வரோம். ஸோ அவங்க ஒன்று கரெக்டாக வேதத்தில் சொல்கிறபடியே செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. திருப்பியும் சொல்கிறேன், நம் கண்களுக்கு முன்பாக கடைசி சாம்ராஜ்யம் ஐரோப்பியன் யூனியன் முதல் முத்திரை உடைக்கப்பட்டாகி விட்டது. இப்போ இவங்க கையில் ராஜ்யபாரம்லாம் போகும், அது அடுத்து நடக்க வேண்டியதான ஒரு சம்பவம். ஆனால் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி முதலாவது முத்திரை வெள்ளை குதிரை சமாதானத்தை அறிவிக்கிறாய் புறப்படுகிறது ஆரம்பித்து விட்டது. 2வது முத்திரையை குறித்து வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியுள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்படுகிறது? சிவப்பு குதிரை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சிவப்பு குதிரையோட காரியம் என்ன, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு பேர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தோடு சேர்த்து இன்னும் 2 அதிகாரத்தையும் கையில் வச்சுக்க போகிறோம், அதோடு சேர்த்து படிக்க போகிறோம். இதெல்லாம் வேதத்தில் நமக்கு சொன்னது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது. சொன்னதையும் நடக்கிறதையும் கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும், அப்போ தான் இது புரியும். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தையும் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம இதுக்குள்ளேருந்து இந்த 3 அதிகாரத்துக்குள்ளேருந்து பார்க்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்துக்குள்ளேருந்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிவப்பு குதிரை என்ன எப்போ வரும், அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ 2வது முத்திரை இது எப்போ உடைக்கப்பட்டது, முடிஞ்சிடுச்சு இந்த வேலை. இப்போ எப்படி இது 2012 முடிஞ்சிச்சு, ஆனால் அந்த ஆவி இன்னும் கிரியை செய்யுது. அதே மாதிரி சிவப்பு குதிரையின் காரியமும் வந்துச்சு. அது எப்போ வந்துச்சு ஏதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நிற்கிறார். அவருக்கு பின்னாலே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 4 குதிரைகள் இங்கே இருக்கு இல்லையா, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில், அதோடைய காரியங்கள் அங்கேயும் இருக்குது. ஒரு பகுதி சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, இன்னொரு பகுதி யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான அந்த பகுதியில் முதலாவதாக சிவப்பு குதிரை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த சிவப்பு குதிரையுடைய காலம் எப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால், 1ஆம் அதிகாரம், அதே 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. கவனிங்க, இப்போ அவன் கேட்குறது என்னென்னா, இந்த கேள்வி எப்போ கேட்கப்படுதுன்னா, இந்த 70 வருஷமாய் யூதா பட்டணங்கள் மேலும் எருசலேமின் மேலும் நீர் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்கணுன்னா முதல்ல எருசலேம் இருக்கணும், இதை கேட்கணுன்னா முதல்ல யூதா பட்டணம் இருக்கணும். அப்போ தான் இந்த கேள்வியை என்ன செய்ய முடியும், கேட்க முடியும். எருசலேமும் யூதாவும் அவங்க கைக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தது 1948 மே மாதம் 14ஆம் தேதி நம்ம பார்த்தோம். கரெக்டாக அதிலிருந்து 70 வருஷம் 2018
எருசலேம் தலைநகராக மாறியது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 1948 அவங்க வந்தாங்க. 67 எருசலேம் அவங்க கைக்கு கிடச்சிச்சு. ஆனால் தலைநகராக மாறலை. 2018 தலைநகராக மாறியது. சரியாக 70 வருஷம், 1948 2018 வரைக்கும் சரியாக 70 வருஷ காலம் நடந்தது. அப்போ அவங்க கேட்குறாங்க, இந்த 70 வருஷமாய் எந்த மட்டும் எங்களுக்காக நீர் இப்படி இருப்பீர், எங்கள் மேலே கோபமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ உங்கள் புரிதலுக்காக சொல்கிறேன், அதான் உண்மையும் கூட. 1948 70 வருஷம்னா 2018. அப்போ அவங்க கேள்வி கேட்குறாங்க, 2018 முடியும் போது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 70 வருஷமாயினா முடியுது. இந்த 70 வருஷமாய் 2018 வரை எங்கள் மேலே கோபமாக இருக்கிறீங்களே அப்படின்னு உடனே கர்த்தர் அதுக்கு ஒரு பதில் சொல்கிறார். 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் உங்களை பற்றி ஒரு நல்ல சாட்சி சொன்னாங்க. உங்கள் 2 பேரை பற்றி நேற்று நைட்டு தான் உங்கள் ஆயர், உங்கள் செக்ரட்டரி எல்லாரும் நல்ல சாட்சி சொன்னாங்க. இன்றைக்கி வழுகிற போச்சு, வலிக்கிருச்சு. இன்னைக்கு நீங்களே வாசிங்க திருப்பி. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, 70 வருஷம் கழிச்சு சொல்கிறாரு, எனக்கு புறஜாதியார் மேலே, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மேலே கடும் கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சிவப்பு குதிரையானது முதல்ல நிற்கிது. அதான் ஃபஸ்ட்டு சிவப்பு குதிரை நிற்கிது. அங்கே அந்த சிவப்பு குதிரை புறப்பட்டு போகுது. என்ன செய்து பாருங்கள், வாசிங்க. 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 7வது வசனம் வாசி. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டு கொண்டன. அதற்கு அவர் 2 பேரும் ஜோமெண்ட் வந்தீங்களா? இன்னைக்கு ஜோமெண்ட் வந்தீங்களா? அப்புறம் ஏன் கேட்டு கொண்டன? வாசிங்க, நீங்களே வாசிங்க. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர் போய் பூமியிலே சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இந்த வசனம் எப்போ நடக்கணும்? 2018 பிறகு நடக்கணும். 70 வருஷம் கழிச்சு சிவப்பு குதிரை சுற்றி திரியணும், பூமி முழுக்க சுற்றி திரியணும் அப்படிங்கிறார். ஸோ அவைகள் சுற்றி திரிய கேட்டுக்கொண்டன. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சுற்றி திரியுங்கள் என்றார் அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ இந்த சிவப்பு குதிரை என்ன செய்யும்? சுற்றி திரியும். சரி, 2018 பிறகு இது நடக்கணும்னு. சரி, 70 வருஷம் கழிச்சு அப்போ அது என்ன செய்யும்? வாசிங்க. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் வசனம். நான் என்னோடு பேசின வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்ய. அங்க போய் உலகத்தில் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டனன் இருக்குல்ல, சுற்றி திரிந்தனன் இருக்குல்ல, அது சுற்றி திரியும் போது என்ன செய்யும்னு இங்கே இருக்குது. அது புறப்பட்டு போய் அப்படின்னா இங்கே அங்கே சொன்னது இங்கே கண்டினியூஷன், அதோடைய தொடர்ச்சி இங்கே இருக்குது. அது புறப்பட்டு போய் வாசிங்க. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் சிவப்பு குதிரை பூமியில செய்யும். எப்ப செய்யும்? 2018 பிறகு செய்யும். 70 வருஷம் முடிச்ச பிறகு செய்யும். அது என்ன செய்யும்? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும். அங்கே என்ன சொல்லுச்சு? பூமியின் மேல் எனக்கு கடும் கோபம் கொண்டேன், புறஜாதியார் மேல் எனக்கு கடும் கோபம் வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொன்னார். உடனே சிவப்பு குதிரை சொல்லிச்சு, நான் வேணா பூமியில் போய் சுற்றி திரியட்டுமா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போய் சுற்றி திரி அப்படின்னு சொன்னார். இப்போ அதை சுற்றி திரியும் போது என்ன நடந்துச்சு? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலேருந்து சமாதானத்தை அது எடுத்து போடும் அப்படின்னு எடுத்து போட்டது அப்படின்னு இருக்கு. அதுக்கு இந்த காரியங்கள்லாம் செய்யறதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. அப்போ தூதனுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பட்டயத்தை கர்த்தர் கையில் கொடுக்குறார். பட்டயம் என்றால் என்ன? ஒரு தூதன் கையிலே கர்த்தர் பட்டயத்தை கொடுத்தால் அதற்கான அர்த்தம் என்ன? வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. 1 நாளாகமம் 21:12 வாசி. 3
வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ. அவன் வரும்போது ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன், காஃபியோ டீயோ. நாக்கு அவளுக்கு உளருது. காப்பி டீ குடிச்சியா? நல்லா தானே வாசித்தேன் நேத்தெல்லாம். சரி, திருப்பி நீயே வாசி பார்ப்போம். 3 வருஷம் இல்லை 1:21 திருப்பி வாசிங்க. 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அப்போ தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோய் அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய பட்டயத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. இப்போ எபேசியர் 6 கர்த்தருடைய பட்டயம் என்பது ஆவியின் பட்டயம் என்பது எதை குறிக்குது? கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கும். இந்த இடத்துல கர்த்தருடைய பட்டயம் என்பது எதை குறிக்குது? கொள்ளை நோய் குறிக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தூதன் கையில் கொடுக்கப்படுகிறது. அங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எபேசியர் 6 இருக்கிறது வந்து ஆர்மர் ஆஃப் காட் அப்படிம்பாங்க, ஒரு தேவ ஊழியனுக்கானது. இது ஒரு தூதன் கையில் உள்ளது. இதை நீங்கள் வாசித்து பாருங்கள், அவன் கையில் அந்த பட்டயம் இருக்கும். வாசிங்க, அதே 1:21-16 வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். வசனம் தெளிவாக இருக்குது. தாவீது பார்க்கும்போது அவன் தான் நீட்டி இருக்கிறான், தூதன். இப்போ எருசலேமில் என்ன வந்துச்சு? 14வது வசனம் 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். அப்போ வசனம் தெளிவாக இருக்கு. ஒரு தூதன் ஒரு பட்டணத்தின் மேல் பட்டயத்தை நீட்டினால் என்ன வரும்? ஒரு கொள்ளை நோய் வரும். இந்த சிவப்பு குதிரையினுடைய காரியம், அந்த பட்டயம் என்பதற்கு கொள்ளை நோயின்னு பார்க்குறோம், அவ்வளோதான். இதான் அதோட விளக்கம். ஆனால் இப்போ நமக்கு தேவை 6:4 வெளிப்படுத்தல். இங்கே வசனம் சொல்லுது, இதோ சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒருவனை கண்டேன். அவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கிறோம். அப்போ பட்டயம்னா கொள்ளை நோய். இந்த கொள்ளை நோய் என்ன செய்யும்? பூமி முழுக்க சுத்தம். அது என்ன செய்யுமா? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு என்ன வருமா? மரணம் வரும். ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு என்ன வரும்? கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய் வழியாக மரணம் வரும். இது எப்போ வரும்? 1948 70 வருஷம் கழிச்சு வரும். சிவப்பு குதிரை தான் ஃபஸ்ட்டு வரணும். கரெக்டாக 2018 பிறகு வரணும். எப்போ நடந்துச்சு? 2019 ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க வந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொள்ளை நோய் வந்தால் ஒரு மாநிலத்துக்கு வரும், ஒரு மாவட்டத்துக்கு வரும், மிஞ்சி போச்சுன்னா ஒரு மாநிலத்துக்கு, ஒரு நாட்டுக்கு கூட வரும். அப்படியே தானோட ஒரு கண்டத்துக்கு வரும். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டுக்கும், அத்தனை நாட்டுக்கும், 185 நாடுகளுக்கு மேலே இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இந்த கொள்ளை நோய் வந்துச்சு. வந்தது மட்டுமல்ல, ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கும் வந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், சைனாவில் ஊகான் மாநிலத்தில் தொடங்கினதான இந்த கொள்ளை நோயானது காற்று வழியாவோ தண்ணி வழியாவோ வேறு எப்படியும் பரவலை, வெறும் மனுஷன் வழியாக மட்டும் பரவுச்சு. மனுஷன் மூலமாக உலகம் முழுக்க எல்லாருக்கும் போச்சு. ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாக தான். முதல் அலை அப்படிம்பாங்க, ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு. 2வது அலை ஒருத்தர்லேருந்து 4 பேருக்கு. 3வது அலை ஒருத்தர்லேருந்து 32 பேருக்கு பரவச்சான். அதனால தான் அதிகமானோர் மரணம் அடைஞ்சாங்க. அப்படியே அடுத்தடுத்த வேரியண்ட்டு போச்சான். ஸோ அதனால் என்ன சொன்னாங்கன்னா, உலகம் முழுக்க, அதனால தான் உங்களை தனித்திரு, விழித்திரு, விலகிரு இதெல்லாம் சொன்னாங்கல்ல, குவாரண்டைன் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷனுக்கு அது போச்சு. வேறு எதனாலையும் போகவே இல்லை. அதனால தான் உங்களை தண்ணி குடிக்க வேண்டாம் அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது என்ன? மனுஷனை விட்டு என்ன செய்யுங்க? விலகி நில்லுங்க அப்படின்னாங்க. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் டைம், அந்த ஒரு இடம் கொஞ்சம் நேரம் விட்டு நில்லுங்கண்ணா. காரணம் என்னென்னா, அது மனுஷன் வழியாக மட்டும் பரவுச்சு. அதைத்தான் வேதம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. எப்போ வந்துச்சு? 70 வருஷம் கழிச்சு வந்துச்சு. பூமி முழுக்க வந்தது. அன்னையிலேருந்து பூமியிலேருந்து என்ன போயிடுச்சு? சமாதானம் போயிடுச்சு. 2019 லாஸ்ட்டில் ஆரம்பித்து 2023 அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனாவுடையதான எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேண்டமிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேண்டமிக் என்னங்க, அப்புறம் எண்டமிக் ஆயிடுச்சு. அதாவது ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவுக்கு வராதுன்னு சொன்னாங்க. அப்படி இருந்தது. ஒரு எமர்ஜென்சி பீரியட் முடிவுக்கு வந்துச்சு. உலக சுகாதார மையம் இதோடு கூட நீங்கள் மாஸ்க் போட வேண்டாம்,
வேக்சின் சர்டிஃபிகேட் வேண்டாம், நார்மலாக போகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும், மாஸ்க் போடணும், அதுக்கு பிறகு எந்த ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ இதில் போனாலும் என்ன பண்ணணும், நீங்கள் வேக்சின் சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கணும். இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. இது ஏதோ ஒன் டைம் நடந்துக்காதீங்க, ஒன் டைம் நடந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இது நெக்ஸ்ட்டு பண்ண போகிறதுக்கான உங்களுக்கு ஒரு ரிகல்சர். அடுத்து நீங்கள் உங்களுக்கு ஒன்று கொண்டு வருவாங்க, அதுக்கான ரிகல்சர் இது. உங்களை பண்ணி பார்த்தாங்க. என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா, கையில் வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சு காட்ட சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அல்லது காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், பஸ்ஸில் ஏறணும், ட்ரெயினில் ஏறணும், எதுனாலும் இந்த வேக்சின் சர்டிஃபிகேட் ஃபோனில் இருக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கு பதிலாக தான் உங்கள் கைக்கு, வலது கைக்கு, நெத்திக்கும் முத்திரை வரப்போகுது. இது இல்லாமல் நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாங்க. அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சோம். நம்ம இது திருப்பியும் சொல்கிறேன், ஏதோ கதை மாதிரி கேட்டு போயிடாதீங்க. மிக முக்கியமான ஒரு ப்ராக்டிஸை அடுத்து பண்ண போகிறதுக்கு அவங்க ப்ரிமிலரியாக பண்ண பார்த்தாங்க. அதுதான் நடந்துச்சு. சரியாக 3.5 வருஷம் எக்ஸாக்டாக 2019 இதில் ஆரம்பிச்சிச்சு. 2019 டிசம்பரில் ஆரம்பிச்சிச்சு. 2023 மே மாதம் வரைக்கும் இங்கே இருக்கு பாருங்க, 2023 மே மாதம் வரைக்கும் அந்த கொரோனாவுடைய எமர்ஜென்சி முடிவுக்கு வந்துச்சு, அதோட முடிவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரியாக 3 வருஷம் 6 மாதம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 வருஷம் என்பது பைபிள் கணக்கு. பைபிளில் தான் நமக்கு என்ன இருக்குது, உபத்திரவம் 3.5 வருஷம், மகா உபத்திரவம் 3.5 வருஷம், ஸ்ரீயானவள் 3.5 வருஷம் வனாந்தரத்துக்கு ஓடி போனால், ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு 3.5 வருஷம் பறந்து போனால், 3.5 வருஷம் உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும். இதெல்லாம் பைபிளில் பார்த்தீங்கன்னா 3.5 இயர்ஸுங்கிறது பைபிள் கணக்கு. அதே மாதிரி ஒரு 3.5 வருஷம் நம்ம காலத்தில் நடந்துச்சு, இப்போ நம்மக்கிட்ட நடந்துச்சு. அதுதான் கொரோனா. சரியாக 3 வருஷம். ஆனால் நம்ம எல்லாருமே இதை ஒரு கொள்ளை நோயாக பார்த்தோம். பைபிள் சொல்லுது உடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்படின் போது இயேசு கொள்ளை நோயின்னு சொன்னார். கொள்ளை நோயை பார்த்தோம். ஆனால் இந்த கொள்ளை நோய் வேதத்தில் உள்ளது, வேதத்தின் கணக்கின்படி நடக்கிறது, எழுத்துக்கு எழுத்து வேதத்தில் உள்ளதான் நடக்குதுங்கிறத நம்ம கவனிக்கலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்தார் எப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம். உலகத்தாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சம்பவம், நம்ம சரித்திரத்தில் நடந்ததான ஒரு காரியம். அதே மாதிரி நமக்கும் இது சரித்திரம் இல்லை, இது தீர்க்க தரிசனம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது சம்பவம், நமக்கு தீர்க்க தரிசனம். அதான் எப்போது சொல்லுவேன், தேவ மனிதர்களுக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு காரியம் நடக்கும்போது அது எதனால் வருது அப்படின்னு ஸ்பிரிச்சுவலாக ஆராய வேண்டியது தேவ பிள்ளைகளுடையதான வேலை. உதாரணத்துக்கு பஞ்சம் வந்துச்சு, எல்லா இடத்துலையும் பஞ்சம் வரும். ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம், ஈசாக் காலத்தில் ஒரு பஞ்சம் இருக்குது, அப்புறம் நகோமி காலத்தில் ஒரு பஞ்சம் இருக்குது, ஆகாப் காலத்தில் பஞ்சம் இருக்குது, தாவீது காலத்தில் பஞ்சம் இருக்குது, எல்லா காலத்திலும் பஞ்சம் இருக்குது. ஆனால் இவங்க அத்தனை பேரும் பஞ்சத்தில் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த பஞ்சத்தில் தப்பிக்கிறதுக்கான வழி தேடுவாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாரு, ஏன் இந்த பஞ்சம் வந்துச்சு அப்படிம்பாங்க. ஆபிரகாம் புறப்பட்டு எகிப்துக்கு போயிடுவார், நகோமி புறப்பட்டு மோவாப் தேசத்துக்கு போயிடுவாங்க, ஆகாமும் அவருடைய வேலைக்காரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லு தேடி குதிரைக்கு தேடி ஊராக போவாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் தாவீது மட்டும்தான் அந்த பஞ்சம் ஏன் வந்துச்சு அப்படின்னு போய் கேட்பார். கேட்ட உடனே கர்த்தர் அவருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. சவுல் காலத்தில் ஒரு தப்பு பண்ணப்பட்டது, ஒரு கூட்டத்தாருக்கு துரோகம் பண்ணப்பட்டது, அல்லது ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த ரத்த பழி இருக்குது, அது போச்சுன்னா அது சரியாயிடும்பார். யோசிச்சு பாருங்க, சவுல் பண்ணது என்னவோ அதுக்கான காரியம் என்னவோ, அதுக்கு தாவீது நல்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். தாவீது என்ன பண்ணுறாரு, நல்ல தேவனுக்கு உகந்த ஆட்சி பண்ணுறாரு. இவர் காலத்தில் அந்த பஞ்சம் வருது, அந்த பஞ்சத்துக்கான காரணம் சவுல்து. இவர் போய் அதை கேட்ட உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இவர் அதை நிவர்த்தி பண்ணுறாரு, பஞ்சம் நிவர்த்தி அடைகிறது. தாவீது சொல்கிறாரு, தேவனுடைய இஸ்ரவேலை ஆசீர்வதிங்கள், தேவனுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கள் பார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கும்போது அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் அப்படிங்கிறத உலகம் தேடுற மாதிரி தேடக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாக தேடணும். இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, 3.5 வருஷம் நடந்துச்சு. ஒருவர் கொலை செய்ய காரியம் அத்தனையும் பைபிளில் இருக்குது. அப்போ நாம் இதை பைபிள் படி ஸ்பிரிச்சுவலாக பார்த்தா தானே இதிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். நாம் இதை பைபிள் படியே பார்க்க மாட்டோமே, எந்த ஒரு விஷயத்தையுமே பைபிள் படி பார்க்க மாட்டேங்கிறோம். சுனாமி வந்தாலும் அது ஒரு சம்பவம், பூமி அதிர்ச்சி வந்தால் அது ஒரு சம்பவம், கொள்ளை நோய் வந்தால் அது ஒரு சம்பவம். ஆனால் அப்புறம் ஏன் இயேசு அடையாளத்தை சொல்கிறாரு? நம்முடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னா கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள் ஏன் சொல்கிறாரு? அப்புறம் அதை சொல்லாமே விட்டுறலாமே. அந்த சம்பவம் நடக்கும்போது ஏன் நீங்கள் பார்க்கணும்? வானத்தில் நட்சத்திரம் வந்தால் அதுக்கு பின்னாடி இயேசு யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருன்றது நமக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியணும். இன்னைக்கு
ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரமாகிறார்கள். காரணம், அவர் மகத்துவங்களை எழுதி கொடுத்துருக்கிறார். எழுதி கொடுத்த வேதம் கையில் இருக்குது, ஆனால் நாம் அதை படிக்கிறதில்ல, அதை தியானிக்கிறதில்ல, அதை பற்றி யோசிக்கிறதில்ல. அதனுடைய விளைவு என்ன? நமக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துச்சு, நாம் இதை மாட்டிட்டு முழிச்சோம் உலகத்தார் மாதிரி. இன்னொன்று சொல்கிறேன், இதை எழுதி கொடுத்ததை மட்டும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவத்தலுடைய மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடந்திருக்கும். நீங்களும் எத்தனை நாள் ஜோம் பண்ணியிருப்பீங்க? எழுப்புதல்னு ஜோம் பண்ணுறோம் இல்லையா? விரும்புகிறோம், கர்த்தருடைய வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் எழுப்புதலுக்கான நல்ல நேரம் இந்த கொரோனா நேரம் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேதுருவின் மாமி உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்கிறாங்க. இயேசு அங்கே போகிறார், போய் அவங்கள சுகமாக்குறார். சுகமாக்கணுன்னா பாருங்கள், அன்றைக்கி ராத்திரி அவர் வீட்டுக்கு எல்லா கூட்டமும் வந்துருச்சு. அந்த வீட்டுக்கு மறுநாள் காலையில் பாருங்கள், அதிகாலையிலே ஜனங்க வந்துட்டாங்க. ரிவைவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு புரியுதா? அப்போ அந்த ஒரு அற்புதம் நடந்தாங்க, என்ன வரும்? ஒரு பெரிய மாற்றம் அந்த ஊருக்கு வரும். ஒரே ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனை விடுதலை ஆக்கினார், சங்கிலியில் கட்டப்பட்டிருந்தவனை. அந்த கிராமமே என்னவாயிடுச்சு? ரட்சிக்கப்பட்டுருச்சு. ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ சுகமாக்கப்பட்டாங்க, அதாவது அறிவுக்குள்ளே வந்தாங்க, அந்த கிராமமே வந்துடுச்சு. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? இப்போ இந்த கொள்ளை நோய் வந்துச்சு இல்லை, இந்த கொள்ளை நோயில் உங்களால் ஏன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியல, நம்மளால் ஏன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியல அப்படின்னா, நாம் யாருமே இந்த கொள்ளை நோயை ஸ்பிரிச்சுவலாக ஃபேஸ் பண்ணலை. நாம் எல்லாருமே உலகத்தார் ஃபேஸ் பண்ண மாதிரியே ஃபேஸ் பண்ணோம். அவன் என்ன பயந்தானோ அதே பயம்தான் நமக்கு இருந்துச்சு. அவன் எப்படி ஓடி ஒளிஞ்சானோ அதே மாதிரி தான் நம்மளும் ஓடி ஒளிஞ்சோம். அவன் எப்படி வீட்டை விட்டு வெளியே வரலையோ அதே மாதிரி தான் நம்மளும் வீட்டை விட்டு வெளியே வரல. நம்ம என்ன செஞ்சோம்? கொரோனா. இன்னும் சொல்ல போனால் உலகத்தாருக்கு இருந்த தைரியம் கூட நமக்கு இல்லை. ஸ்விக்கிக்காரன் கூட வெளியே வந்து சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா? வீட்டுக்கு சாப்பாடு வந்துச்சா இல்லையா? நீங்கள் யாரும் வெளியே வரலையே, நீங்கள் ஒருத்தர் கூட வெளியே வரலையே. வெளியே போனால் வீட்டுக்குள்ளே வர சேர்க்க மாட்டேன்ட்டீங்களே. கணவராக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே போனால் வர வேணான்ட்டீங்க. அந்த அளவுக்கு பயம். அப்போது இந்த உலகத்தாருக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? அப்போ நீங்கள் கேட்கலாம், அது கொரோனா இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்குது, அப்புறம் பயம் வராதா? வரக்கூடாது. எப்போ வரக்கூடாது தெரியுமா? இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் வேதத்திலிருந்து முன்பதாகவே படித்திருந்தால் வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ பார்வோனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், இஸ்ரவேலுக்கு வராது என்பது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க இருக்கிற அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் அவங்க அவ்வளோ பெரிய வாதை வந்த போது கூட இஸ்ரவேலுக்கு என்னமே வரல, பயம் வரல. அவங்க இருந்த கோசே நாட்டில் மட்டும் என்ன வரல? வாதை வரவில்லைன்னு வசனம் சொல்லுது. அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை வாதை, ரத்தம் தண்ணி ரத்தமாக மாற ஆரம்பிச்சதுலேருந்து தலைப்பிள்ளை சாகிற வரைக்கும் வாதை. அத்தனை வாதையிலையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒன்றுமே ஆகலை பாருங்க. அது காரணம் என்ன? முன்னாடியே மோசேவும் ஆரோனும் வந்து சொன்னதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கேட்டு விசுவாசிச்சிட்டாங்க. அப்போ ஏற்கனவே எழுதி கொடுத்ததை நீங்கள் விசுவாசிச்சிருந்தீங்கன்னா கொரோனா வரும்போது என்ன ஆயிருக்கும்? நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் தான் பைபிளை வாசிக்கலையே. நீங்கள் வாசித்த பகுதி எல்லாமே ஆசீர்வாத பகுதி தானே. வாக்குத்தத்த பகுதி, ஆசீர்வாத பகுதி, சங்கீதம், ஞானப்பாட்டு, இதிலே தானே இருந்தீங்க. எப்போ நீங்கள் வந்து இது உள்ள விஷயத்தை கவனிச்சிங்க? உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு காரியமோ அதை நெகட்டிவ்னு ஆக்கிட்டீங்க. ஆக்சுவலாக இப்போ நினிவே ஜனங்கிட்ட போய் அவங்களுடைய பட்டணம் அழிய போகுதுன்னு சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அழியாமல் இருக்கிறதுக்கு ஜோம் பண்ணாங்க. அதுவே அவங்க பாசிட்டிவாக மாற்றிட்டாங்க. ஆனால் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதை இன்னும் நெகட்டிவாக மாற்றிடுவீங்க இல்லையா? இன்னும் நெகட்டிவாக மாற்றிடுவீங்க. இப்போ கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பைபிள் மட்டும் சொல்லலை, உலக பிரகாரமாயும் சொன்னாங்க. நம்ம ஆண்டவருடைய சுபாவம் அது. ஆண்டவர் என்ன பண்ணார்? 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சார் எல்லாத்தையும். இது நடக்கும்போது என்ன பண்ணுறாரு? இப்படி நடக்க போதுங்கிறதையும் சொல்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது ஏசாயாவுக்கே சொல்லிட்டாங்க. ஆனால் பிறக்கும்போது ஒரு தேவ தூதனை வச்சு சொல்கிறாங்க, தாவீதின் ஊரில் ரட்சகர் பிறந்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது, நிறைவேறும் போது அது என்ன செய்யப்படுகிறது? தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனம் இப்படி நிறைவேறுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி 2500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்கு. இதே காரியம் இப்போ நடந்துச்சு. கொரோனா வந்துச்சு. வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தெரியப்படுத்தினார். எப்படி தெரியப்படுத்தினார் பாருங்க. இது உலக சுகாதார மையம் 2018 வெளியிட்ட வீடியோ. கவனிங்க.
வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 கொரோனா வரத்துக்கு முன்னாடி கொரோனா வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணது. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்து எச்சரிக்கை அடைஞ்சிருப்பீங்க? எத்தனை பேர் முதல்ல பார்த்தீங்க? அதையுமே பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்க போகிறோம்? நம்ம பார்க்கறதுக்கு தான் வேறு விஷயம்லாம் இருக்குதே. சீரியல் இருக்குது, நிறையா இருக்குது, நம்ம அதை பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். அப்புறம் எதுக்கு இதை கொடுக்குறாங்க? உலக சுகாதார மையம் இப்படி ஒரு அறிக்கையை உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் அனுப்பி, அந்தந்த நாட்டோடையதான ஒன்றிய அரசு தனக்கு கீழே இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு அனுப்பி, மாநில அரசு அங்கே இருக்கக்கூடியதான மீடியாக்களுக்கு கொடுத்து, அந்தந்த லாங்குவேஜில் எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இது அவங்க செய்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனத்தை என்ன செய்கிறாரு? நிறைவேறுதுங்கிறத தெரியப்படுத்துகிறார். எப்படி வானசாஸ்திரிகள் கிழக்கிலேருந்து வந்தான், அவன் வசனத்தை தியானிச்சுலாம் வரல, நட்சத்திரத்தை பார்த்து வந்தான். அவன் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறான் எருசலேமுக்கு, எருசலேமில் பெத்லகேமில் யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு. அதே மாதிரி உலகத்தான் வந்து சொல்கிறான் சர்ச்சுக்கு, என்ன சொல்கிறாங்க? இயேசு சொன்ன சகரியாவில் சொல்லப்பட்ட கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு. அப்போது அந்த வானசாஸ்திரி சொன்ன உடனே யார் ஆராய்ந்து பார்த்தது? ஏரோதும் எருசலேம் நகரத்தார் என்ன பண்ணாங்க? வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இதை சொன்ன உடனே யாராவது ஆராய்ஞ்சிங்களா? இவங்க சொல்கிறாங்க இயேசுவும் கொள்ளை நோய் வரும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஆராய்ந்தோமா? நம்ம ஆராயல, நம்ம இதை நியூஸாக விட்டுட்டோம். சரி, இன்னொரு பக்கம் இந்த தீர்க்க தரிசனம் இதான் எங்களுக்கு யாராவது சொல்லணும்ல அப்படின்னு கேட்போம். இப்போ தீர்க்க தரிசனம் யாராவது ஒருத்தர் வந்து சொல்லணும்ல. இப்போ இது வந்த உடனே இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு ஒரு கொள்ளை நோய் வரப்போது வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க, பைபிளில் ஆண்டவர் கொள்ளை நோயின்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி இதே காரியத்தை அந்த 2020 மார்ச் மாதம் 21 வரைக்கும் எல்லா பகுதிக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோமோ எல்லா பகுதிக்கும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒருத்தர் கூட அதுக்கு ஒருத்தர்னு சொல்லக்கூடாது, பெரும்பான்மையானவங்க அதுக்கு செவிசாய்க்கலை. அப்போ எல்லோரும் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் நடக்காதுங்க, சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் நடக்காது, கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கத்தின் தேவன். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் கர்த்தருடைய கிருபைக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. இது மனுஷனுடையதான விளைவு. இப்போது ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, அதனால் கர்த்தருக்கு இரக்கம் இல்லாதவர்னு அர்த்தமா? என்னங்க ஆதாம் பழம் சாப்பிட்டாரு, வாய்க்குள்ளே கையை விட்டு ஆண்டவர் பழத்தை எடுத்துருக்கணுமா இல்லையா? கர்த்தர் கிருபை உள்ள அப்படி தானே நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் சொல்கிறது அப்படி தானே இருக்குது. ஆண்டவர் எப்போவுமே சுயாதீனத்தில் தலையிடுறதில்ல, அவங்களுடைய சுயாதிகாரத்தில் என்னதில்லை தலையிடுறதில்ல. சொல்லுவார் செய்யாதன்னு, செய்யும் போது தடுக்க மாட்டார். ஏன்னா அது அப்புறம் அவர் கொடுத்த அதிகாரத்தை அவரே தடுக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இப்படி ஒன்று வரும்னு சொல்கிறாரு, மனுஷ விளைவுகளை ஏற்படுத்திட்டான், இவன் இப்படி ஏற்படுத்துவான்னு அவருக்கு தெரியும், முன்பதாகவே சொல்கிறாரு நீங்கள் அப்படி செய்யாத, இப்படி ஒன்று வரப்போது ஆயத்தமாக இருங்கன்னு. எந்த அளவுக்கு ஆயத்தமாக இருந்தோம்? எந்த அளவுக்கு நாம் இது ஆயத்தமாக இருந்தோம்? ஒருவேளை நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி தெரியுமா? ஆயத்தமாக இருந்தால் என்ன? கொரோனாவுக்கு மருந்து இல்லை, இதில் ஆயத்தப்படுறதுக்கு என்ன? ஆயத்தம்னா ஒரு வேளை மருந்து இருந்தால் கூட நம்ம மருந்தை வாங்கி வச்சு ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஊழியம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஊழியம் அதானே இல்லையா? நம்மளுடைய விசுவாச அளவு அது. ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கொரோனாவுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நினைக்கிற மாதிரி இன்னைய வரைக்கும் மருந்து கிடையாது. இன்ன வரைக்கும் என்ன கிடையாது? மருந்தே கிடையாது. தடுப்பூசி தான் இருக்குது, மருந்து கிடையாது. தடுப்பூசிங்கிறது வராமல் தடுப்பது, மருந்து என்பது வந்த பிறகு சுகமாக்குவது. ஸோ வந்த பிறகு சுகமாக்குறதுக்கு கொரோனாவுக்கு இன்னும் அவங்க மெடிசின் கொடுக்கல, இல்லைங்கிறாங்க, இல்லைனேவே இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கொரோனாவுக்கான மெடிசன் திருச்சபைக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு, கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மருந்துக்கு பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் அப்படிங்கிறது தான் அதில் இருந்த மருந்து. எப்படி அமைதியாக உட்காந்துருக்கீங்க பாருங்க இல்லை? இதுதான் உங்கள் விசுவாசத்தின் அளவு. இப்போ நீங்கள்லாம் நம்மலாம் எப்படிப்பட்ட ஆள்னா, ஆண்டவரே அந்த ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு நல்ல ஞானத்தை கொடும்.
நம்ம எல்லோரும் விசுவாசன அளவு தானே. நம்ம ஜோம் பண்ணும் போதே எப்படி ஜோம் பண்ணுவோம்னா, ஆண்டவரே ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும். அந்த டாக்டருக்கு நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டோம்னா, ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாக்குங்கிறது தெய்வீக சுகத்திலேருந்து இடத்துக்கு நம்ம போயிட்டோம். நம்ம யாருமே இப்போ அங்கே இல்லை. நம்ம விசுவாசத்தின் அளவு அந்த இடத்துல இல்லை. ஆண்டவரே சுகம் கொடுப்பாரு. அடுத்த வார்த்தை, ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு, நம்மளும் ஞானமாக இருக்கணும்ல, இல்லையா? நம்மளும் எப்படி இருக்கணும்? ஞானமாக இருக்கணும்ல. அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் பர்திமை வந்தார்ல, அவருக்கு ஞானம் இல்லை. சரியா? மரித்தோரை ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க, லாசரு, அவருக்கு ஞானம் இல்லை. இவங்கெல்லாம் ஞானம் இல்லாமல் தான் இயேசுக்கிட்ட வந்தாங்க. நமக்கு தான் ஞானம் பொத்துக்கிட்டு கொட்டுது. அதுவும் இந்த தலைமுறையில் கடைசி ஜென்ரேஷனில் நமக்கு 40 வருஷமாக ஞானம் எப்படி இருக்குது? அனாதி ஞானம். பவுலுக்கு, பேதுருக்கு, யோவானுக்கு இல்லாத ஞானம்லாம் யார்கிட்ட தான் இருக்குது? இப்போவே பவுல் பேதுருலாம் வந்தால் நம்மகிட்ட ஊழியம் பண்ண முடியாது. அவங்களே நீங்கள் சேர்க்க மாட்டீங்க மீட்டிங்கில். ஏதோ கர்த்தருடைய கிருபை என்னை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள். இது எத்தனை வருஷம் ஓடும் தெரியாது. இந்த அவர் போகிற இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நாம் தெய்வீக சுகம்ங்கிறதான அந்த இடத்த விட்டே போயிட்டோம். விசுவாசமே கிடையாது. அப்புறம் எப்படி? இப்போ பாருங்கள், இதுக்கு மருந்து இல்லை. மருந்து நம்மக்கிட்ட இருக்குது. அந்த மருந்துக்கான பவர் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது. அது எக்ஸ்பைரியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளுக்கும் நாமத்துக்கும் என்ன கிடையாது? எக்ஸ்பைரியே கிடையாது. 2000 வருஷம். இப்போவும் சொல்கிறேன், நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் வரைக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. இதே தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்திருக்கு. இப்போவும் நடக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்குது. இப்போவும் சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, நார்த் இந்தியாக்கெலாம் போனீங்கன்னா அற்புதம் நல்லா நடக்குது. இங்கே தான் நான் பார்த்த வரைக்கும், நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்தபோது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் டிஃப்ரெண்ட். அன்னைக்கு அப்படி இருந்தவர்களே இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா வந்துச்சு. வந்தபோது சபை மட்டும் ஒரு வேளை விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, ஏன்னா இந்த அற்புத அடையாளம்லாம் யாரால் நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன அப்படின்னு. அப்போ நாம் மட்டும் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தோம்னா இந்த கொரோனாவை ஜெயிச்சிருக்கலாம். எப்படி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு ஆத்மா சர்ச்சில் சுகமாக இருந்துச்சுன்னா, உங்கள் வீட்டுக்கிட்ட சுகமாக இருந்தால் அத்தனை பேரும் உங்கள் வீட்டை தேடி ஓடி வந்திருப்பான். அத்தனை பேரும் கேட்பான், இயேசு சுகம் கொடுக்குறாராமே, எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்களேன். இன்றைக்கும் பாருங்கள், நிறைய ஆஃபீஸு, பெரிய பெரிய இடங்கள்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் அந்த கிறிஸ்தவரை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணால் நடக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு தான் கிடையாது. அந்த நம்பிக்கை யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. நம்ம வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு பதிலும் காணோம். போகும்போதே விசுவாச சோதனைக்கெலாம் இப்போ நமக்கு நம்மளெல்லாம் சோதிக்கலாம் வேண்டாம். ஆபிரகாம் மாதிரிலாம் பிசாசுக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆண்டவர் உங்களை எண்ணி பார்த்தால கேட்க மாட்டார். பிசாசுக்கிட்ட அவன் மேல் கண் வைத்தாயோ அப்படிலாம் கேட்க மாட்டார். கேட்டோம்னா பிசாசு பிடிச்சிடணும் அவருக்கு தெரியும். எதுக்கு இவனை மாட்டி விடுவானே, இந்த பையன் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கான், ஓடி முடிக்கட்டும் அப்படின்னு விட்டுருவார். எதுக்கு சொல்கிறேன்? இன்றைக்கி சபை விசுவாசத்தில் இல்லை. கடந்த 20-30 வருஷமாக நாங்கள் பார்த்த வரைக்கும் சபை விசுவாசத்தில் வளரல, சபை ஆசீர்வாதத்தில் வளர்ந்துருக்குது. உங்களுக்கு விசுவாசம் ஆசீர்வாதத்தின் மேலே தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் எதை விசுவாசிச்சிங்க? கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் வந்து நல்ல வாழ்க்கை கொடுப்பார், எதிர்காலம் கொடுப்பார், பையனுக்கு வேலை கொடுப்பார், பொண்ணுக்கு கல்யாணம் கொடுப்பார், கல்யாணம் கொடுத்த பிறகு குழந்தை கொடுப்பார், குழந்தை கொடுத்த பிறகு பேரப்பிள்ளை கொடுப்பார், பேரப்பிள்ளை கொடுத்த பிறகு திருப்பி கல்யாணம் கொடுப்பார். இப்படியே தான் 2 தலைமுறையாக ஓட்டிட்டீங்க. சரியா? அது உங்களுக்கு நடந்துருச்சு இல்லையா? உங்கள் சாட்சி கூப்பிட்டு கேட்டால் நீங்கள் எல்லாம் என்ன சாட்சி சொல்ல போகிறீங்க? 100க்கு 95 பேர் என்ன சாட்சி சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லாமல் வந்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சாரு, கடையை கொடுத்தாரு, ஒரு கடை 2 கடையாச்சு, 2 கடை 3 கடையாச்சு, அப்புறம் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல மருமகம் கொடுத்தாரு. அது சொல்ல மாட்டீங்க, சான்ஸ் இல்லை. நல்ல மருமகம் கொடுத்தாரு, அதை வேணாலும் சொல்லுவீங்க, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நல்ல மருமகம் கொடுத்தாரு, அப்படியே எங்களுக்கு 2 வீடு கொடுத்தாரு, நல்ல அழகான பேரப்பிள்ளைகளை கொடுத்தாரு, இப்படித்தான் சொல்லுவீங்க. எங்கள் சாட்சி சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒரு 4 பேரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறேன். கர்த்தர் என்னை கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தை ரட்சித்தார். எங்கள் ஜெப வீட்டில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்காங்க. சொல்லுங்கள். சொல்லவே முடியாது. ஏன்னா உங்கள் விசுவாசமே உலக ஆசீர்வாதத்தில் மட்டும்தான் இருக்கு. உங்கள் விசுவாசம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் மேல் இல்லை. வேதம் சொல்லுது, கீழானவைகள் அல்ல
மேலானவைகளே நாடுங்கள். கொரோனா வந்துச்சு, இப்போ உங்ககிட்ட எல்லா ஆசீர்வாதமும் 30 வருஷமாக தேடி வச்சுட்டீங்க. ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஏன்னா என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னாரு. அதனால் நீங்கள் கேட்டோன்னா அதையும் கொடுத்துட்டாரு. என்ன நம்மகிட்டலாம் பிரச்சனை தெரியுமா? இளையகுமாரன் மாதிரி நம்மெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்கும் போது, தகப்பனே, அவன் எப்படி கேட்டான்? தகப்பனே சொத்தை பிரித்து கொடு. இப்போ இருக்க பையன் இருந்தால் அப்பாவை அந்த மாதிரி மரியாதைலாம் கூப்பிட்றதில்ல. அவன் பாருங்கள், சொத்து பிரித்து கேட்குற பையன் எவ்வளோ அழகாக கேட்டிருக்கான் பாருங்கள். தகப்பனே சொத்து பிரித்து கொடு. அந்த அந்த தகப்பனேங்கிற வேர்டில் கேட்டால் கொடுத்து தான் ஆகணும். அதே மாதிரி நாம இயேசுவி நாமத்தில் கார் கொடுங்க ஆண்டவர். எங்கள் அக்காலாம் கார் வாங்கிட்டான், இன்னும் எங்களுக்கு ஒரு கார் இல்லை, என் பிள்ளைகள் 2 வீலரில் வெயிலில் போகுதுப்பா. ஆண்டவருடைய பார்த்துட்டே இருப்பார். ஐயோ, இதை ரசித்ததே தப்பாக போச்சு. இப்படி ஒவ்வொரு வாட்டி வரும்போதும் ஆண்டவர் நேற்று எனக்கு சொப்பனத்தில் ஒரு கார் காட்டினாரு. அந்த கார் எங்கள் வீட்டு வாசலில் நிற்கிது. ஒரு தூதன் இறங்கி திறந்து உள்ளே போன்னு சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம் பாஸ்டர்? உனக்கு கார் வேணும்னு நீ ஆசைப்படுறேன்னு அர்த்தம். பரலோகத்தில் இருக்கிற தூதனுக்கு கார் திறந்து விடுறது தான் வேலையா? அவனை உங்கள் தூதன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவன் எவ்வளோ டென்ஷனாக அவன் தெரியுமா? ஒருவன் 1000 2 பேர் எப்படியா 10000 பேரை வெட்டுறவங்க, 180,000 பேரெலாம் அடித்து தவிட்டுறவங்க, அவனை கார் திறக்க விட்டீங்க பாருங்க. இல்லை, ஒரு தூதன் இறங்கி எகிப்து சாம்ராஜ்யத்தை சங்காரம் பண்ணுறான். அந்த எகிப்தின் ரதங்களுடைய உருளைகளெல்லாம் கழட்டிட்டான் இருக்கு. அவனை கூப்பிட்டு நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்கீங்க? இல்லை, இப்படி கேட்க 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 ஆண்டவரும் ஒரு நாள் பார்க்குறாரு, என்னடா இது வரும்போதெல்லாம் கேட்குதே அப்படின்னு. நீங்கள் அப்புறம் ஒவ்வொரு ஜப குறிப்பிலையும் எழுதுவிய. வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் ஜபத்தில் எழுதுவிய, வியாழக்கிழமை விசேஷ ஜபத்தில் எழுதுவிய, அப்புறம் முழு இரவு ஜபத்தில் எழுதுவிய. ஆண்டவர் சொன்னார், கொடுத்து தொலை அதுக்கு அப்படிம்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டி, முன்பணம் கட்டி, ஒரு இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு கார் வரும். அதையும் கொண்டு வந்து ஐயர்கிட்ட நிறுத்தி எனக்காக சோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல கார் கொடுத்தாரு, சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு. அந்த ஆள் பாவம், உங்கள் வீட்டுக்காரு, அவன் நிம்மதியாக போயிட்டு இருந்தான். இப்போ மாதம் 10,000 12,000 கட்டணும் பாவம். இதுக்கு வேறு பெட்ரோல் வேறு போடணும். அது வேறு நீங்கள் சும்மா வேறு இருக்க மாட்டீங்க. காரை வாங்கினோடனே வண்டி எடுத்துகிட்டு ஊரில் இருக்கவங்க அக்கா கிட்ட காட்ட போவீங்க இல்லையா? அதுக்கு போகிற டோல் காசு எல்லாத்தையும் போட்டு போதுன்னு அந்த ஆள் பாவம் நல்லா இருந்தவன் அதுக்கப்புறம் 3 மாதத்தில் கடங்காரனாகி தாடி வளர்த்து கடையை 2 hour எக்ஸ்ட்ரா திறக்கிறாப்புல, 6 மணிக்கே போயிடுறாப்புல கடைக்கு. அப்புறம் நீங்கள் அந்த ஆளை பார்த்து திட்டுறிய, வீட்டுக்கே வரமாட்டீங்க. கார் வாங்கினா அந்த ஆள் வீட்டுக்கு வரமாட்டார். இப்படி அந்த ஆள் பாவமாக இருக்குது. அவங்களெல்லாம் பார்த்தா எல்லாமே இஎம்ஐயில் இருக்குது. அந்த ஆள் என்ன நினைக்கிறான்னா, மனைவியும் இஎம்ஐயில் வந்திருக்கலாம், இஎம்ஐ கட்டாட்டி தூக்கிட்டு போயிடுவாங்களா. இதான் நடக்குது இன்றைக்கி நிறைய இடத்துல. அப்படியே கார் வேணும், வீடு வேணும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களும் அப்படித்தான் இருக்காங்க. உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் அவங்க ரேஞ்சு இருக்கீங்க, அவங்க ரேஞ்சுக்கு அவங்க ரேஞ்சு இருக்காங்க. அவனுக்கு எந்த காலி கிரவுண்டை பார்த்தாலும் இது என்ன போகும், எதை பார்த்தாலும் என்ன இருந்தாலும் 6க்கு 3 தானே, அவ்வளோதானே. இப்போ கொரோனா வந்துச்சு, நீங்கள் கொரோனாவில் ஐசியூவில் சொல்கிறது தானே. நான் யார் தெரியுமா, 150 சவரன் பீரோவில் இருக்குது. கொரோனா என்ன சொல்லியிருக்கோம், லூசு பையில் ஒரு சிலிண்டர் இல்லாமல் படுத்துருக்க, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, மூச்சு இழுக்குது, இன்றைக்கோ நாளைக்கோ ஒன்று இருக்க. என்னாச்சு, இன்றைக்கே போதா? கவனிங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருந்தாலும் ஜீவன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? கொரோனா அதைத்தான் சொல்லி கொடுத்துச்சு. கொரோனா சொல்லி கொடுத்தது என்ன, உங்ககிட்ட எல்லாம் இருந்துச்சு. நான் பேப்பரில் படித்தேன் கொரோனா நேரத்தில், ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், அவர் பேரை போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட அவருக்கு இடம் கிடைக்கல. கடைசியில் அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் காரை திறந்து போட்டு சீட்டில் படுத்திருந்தார். சிலிண்டரை கொண்டு வந்து அவர் கார் பக்கத்தில் வச்சு போட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த கொரோனா வந்து ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துச்சு. இப்போ எதுக்கு நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? இது எதுவும் இவ்வளோத்துக்கு சொல்கிறது காரணம் என்னென்னா, இதை விட மோசமானது ஒன்று வருகிறது. நான் சொல்லலை, WHO சொல்லுது. நான் இதை பற்றி கத்திர சித்தமான நாளைக்கு பார்ப்போம். அந்த நேரத்தில் இப்போ இருக்கிற எதுவும் உங்களை காப்பாற்றாது, எதுவுமே உங்களை காப்பாற்றாது. இப்போ நீங்கள் வளர்கிற வசனமும் கர்த்தரும் கிருபையும் விசுவாசம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். இப்போ நீங்கள் அதில் வளர்ந்துட்டீங்கன்னா நல்லது. நீங்கள் இந்த எல்லாரும் சிலுவையை தியானிக்கிறாங்க, நீங்கள் வசனத்தை தியானிங்க. சிலுவை முடிஞ்சிருச்சு, வசனம் இன்னும் வரப்போகுது. சிலுவை பற்றின உபதேசம் நமக்கு தேவ பலன், மாற்றுக்கிறதே கிடையாது.
ஆனால் உபதேசம்தான் பலன். நீங்கள் வீட்டில் சிலுவையை போட்டு வச்சதுனால பரலோகத்துக்கு போயெல்லாம் நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை ஞாயிறில் குருத்தோலை கொண்டு போய் இப்போ எங்கே மாட்டியிருப்பீங்க? வீட்டு வாசலில் மாட்டியிருப்பீங்க. அவங்களோட நம்பிக்கை என்னென்னா அதை மாட்டினோடனே பிசாசு என்ன செய்யாது, காஞ்சி போனால் என்ன ஆகும்? பிசாசு வாசல்லே நிற்கும். சிலுவை காயிட்டும் உள்ளே போகலாம். அப்போ உங்கள் விசுவாசம் எது மேலே இருக்க? குருத்தோலை மேலே, சிலுவை மேலே இருக்கு. அதில் இல்லை. பிசாசு சிலுவையை பார்த்து வராமல் இருக்க மாட்டான், உங்களை பார்த்து தான் அவனுக்கு பயம் வரணும். காரணம், சிலுவையை பற்றின உபதேசம் உங்களுக்குள் இருக்கணும். அதுதான் அவனுக்கு என்னத்தை உண்டாக்கும்? பயத்தை உண்டாக்கும். இன்றைக்கி என்ன நடக்குது? ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி இப்போவும் சொல்கிறேன், உலகத்தில் தேவை உண்டு. அந்த தேவைக்கு கர்த்தர் நமக்கு தந்துடுறார். அவரே தெளிவாக சொல்கிறார், காட்டு புஷ்பத்தை உடுத்து விற்கிறவர் இல்லையா, குருவிகளுக்கு போஷிக்கிறவர். நம்மளை விட்டாரா? இது வரைக்கும் விட்டுருக்காரா? நம்ம எல்லாரும் இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் போதுங்கிற அளவுக்கு தான் சாப்பிட்ருக்குறோம் இல்லையா? ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டது இருந்துச்சு. இப்போ கர்த்தர் நம்மளை எப்படி வச்சுருக்கிறாரு? போதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. எப்படியும் உங்கள் வீட்டு கிச்சனுக்கு போனீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு தேவையான சாமான் இருக்கா இல்லையா? குறைஞ்சபட்சம் இருக்குல்ல. ஃப்ரிட்ஜை திறந்தா ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுக்கா, இருக்குது. சிலர்லாம் ஃப்ரிட்ஜை திறந்துட்டு காலையில் 7 மணிக்கு அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருமே தெரியும், மேக்ஸிமம் 99% பேர் காலையில் இந்த ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அப்படியே நிற்பாங்க, அங்கே நிற்பாங்க. அது எதுக்கு நிற்கிறாங்கன்னா, எந்த குழம்பு எடுத்து சூடு பண்ணலாம், இதை என்னைக்கு உள்ளே வச்சோம். சிலர்லாம் திறந்து பார்த்தா கண்டுபிடிப்பாங்க அது என்ன பாத்திரம்னே. ஏன்னா அவங்களுக்கு என்ன வச்சோன்னே மறந்துருச்சு உள்ளுக்குள்ள. அந்த மாதிரி உள்ள தூக்கி போட்டு அதில் வேறு இந்த ஃப்ரிட்ஜில் குட்டி பாத்திரம் பின்னாடி போயிடும். அதெல்லாம் ஒரு 2-3 வாரம் கழித்து இப்படி தேடுவாங்க கையை விட்டு. அதை தேடும் போது வீட்டுக்காரர் சோஃபாவில் இருந்தால் அவரை பார்த்து கேட்பாங்க, தேங்காய் சட்னி வேணும் உங்களுக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா சுடு பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இருக்க வீட்டுக்காரெல்லாம் சுதாரிச்சிடுறாப்புல, ஃப்ரிட்ஜுக்கிட்ட இருந்து கேட்டவொடனே சொல்லிடுறாப்புல நான் ஃபாஸ்டிங்கிறாப்புல. எப்படி ஆண்டவர் நமக்கு தேவையான நல்ல சாப்பாடு தான் கொடுத்து வச்சுருக்காரு. போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். இவ்வளவு இருந்தாலும் இது எதுவும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அது பூமியில் வாழ வைக்கிறதுக்கு தேவையானதாக இருக்குது. ஆனால் பரலோகத்துக்கு கொண்டு போவது என்ன தெரியுமா? உங்கள் கையில் உள்ள சாப்பாடு, அது இருக்கு பாருங்க, புக்கு, அந்த வேதம், இதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். அடுத்து மிக மோசமானதொன்று வருகிறது. திருப்பியும் சொல்கிறேன், ஏதோ உங்களுக்கு பயமுறுத்தி அப்படி சொல்கிறதுக்கெலாம் நான் வரல. இதை விட மோசமான பேண்டமிக் ஒன்று வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அது இதை விட பல மடங்கு பெருசு இருக்கான். இப்போ போட்ட வேக்சின்லாம் அதுக்கு வேலை செய்யாதான். இப்போவே ஒன்று ஐரோப்பாவில் பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, 3.2 அப்படின்றாங்க. தயவு செய்து அவன் கொஞ்ச நாளைக்கு மருந்து இல்லைம்பான், வேக்சின் இல்லைம்பான். அதுக்கு நடுவில் மருந்து வேக்சின் அத்தனையும் உங்கள் கையில் உள்ள இயேசு கிறிஸ்துவினுடையதான நாமமும் தழும்பும் மட்டுமே. நீங்கள் காப்பாற்றப்பட்டு ஒரு கூட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க, இல்லைன்னா கஷ்டம். அதுக்கப்புறம் திருப்பி கொரோனா மாதிரியே தான், ஐயோ கொரோனா வந்துருச்சு, அதே மாதிரி இப்போ ஒன்று வந்துருச்சேன்னு பயந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆண்டவர் சொன்ன சிவப்பு குதிரை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கது நம் கண்களுக்கு முன்பாக வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறுச்சு. அதே காலகட்டத்தில் இன்னொன்று நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின, வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. கவனிங்க, கருப்பு குதிரைகள் எங்கே போச்சு? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின அப்படின்னு. அப்போது இந்த கருப்பு குதிரை என்ன செய்யும்? இப்போ சிவப்பு குதிரை என்ன பண்ணுச்சு? வெள்ளை குதிரையை பார்த்துட்டோம். கருப்பு குதிரை என்ன செய்யும்? வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்தபோது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது எதை பற்றினதான காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனா நடந்துகிட்டு இருக்கும் பொழுது
கொள்ளை நோய் போயிட்டே இருக்கும்போது ஒரு கருப்பு குதிரை வரும். அதாவது பஞ்சம், உணவு பஞ்சம். ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு இருக்கு. அப்போது இந்த உணவு பஞ்சமானது அதை ஒட்டி வரணும். ஆனால் இந்த உணவு பஞ்சம் எங்கிருந்து வரணும் அப்படின்னா, சகரியா 6:6 வாசித்தோம். ஒன்றில் மூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரை எங்கே புறப்பட்டு போயின? வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இதெல்லாம் எவ்வளோ துல்லியமான தீர்க்க தரிசனம் கவனிங்க. இந்த கொரோனா நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2022 ஸ்டார்ட் ஆச்சு. 20 கொரோனா, 21 உச்சத்தில் இருக்குது, 22 2வது அலை 3வது அலை போயிட்டுருக்கு. அந்த காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட நான் சரித்திரத்தில் கொஞ்சம் படித்த வரைக்கும் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் ஏறக்குறைய 100 வருஷத்துக்கு மேலே நண்பர்கள். ரஷ்யா வந்து ரஷ்யாவிலேருந்து பிரியும் போது 1990களில் மிகைல் கார்பச்சோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்ய அதிபர் இருந்தார். அவர் கொஞ்சம் மிதவாதி, இவங்கெல்லாம் கம்யூனிசம், அவர் கொஞ்சம் மிதவாதி. அவர் என்ன பண்ணார், ஃபெரஸ்டோரிக்கான்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அப்போ அந்த சட்டத்தின்படி ரஷ்யா துண்டு துண்டாக உடஞ்சிச்சு, பிரிகிறவங்க பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு. அதில் பிரிஞ்ச நாடு தான் உக்ரைன். அப்படி உக்ரைன் பிரியும் போது ரஷ்யா என்ன பண்ணுச்சு, உக்ரைனுக்கு கிஃப்டாக ஒரு பட்டணம் கொடுத்துச்சு, கிரிமியான்னு ஒரு பட்டணம். அந்த மாதிரி தே ஆர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2022 சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உலகளாகிய உணவு பஞ்சம் வந்துச்சு. ஏங்க இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் ஏன் உலகளாகிய உணவு பஞ்சம் வருது அப்படின்னா, உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன். அவங்க தான் ஐரோப்பாவிலேயே அதிகமாக கோதுமை தயாரிக்கிறவங்க. பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப் அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்லுவாங்க. ஐரோப்பா முழுக்க கோதுமை ஏற்றுமதி அங்கேருந்து தான் போகும். அடுத்து கோதுமை தயாரிக்கிற 2வது பெரிய நாடு ரஷ்யா. இந்த 2 நாடும் சண்டை போட்ட உடனே உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு. ரஷ்யாவில் கோதுமை உற்பத்தி மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏற்றுமதி இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போது கோதுமை தட்டுப்பாடு பெரும் தட்டுப்பாடாக மாறிச்சு. வெளிப்படுத்தல 6:6 சொன்ன அதே தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாகும். ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை, ஒரு பணத்திற்கு 3 படி வார்கோதுமை. இது என்ன பார்க்குறதுக்கு நமக்கு எப்படி இருக்கும், 1 ரூபாய்க்கு 1 கிலோ அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதோட அர்த்தம் இல்லை. பைபிளில் ஒரு பணம்னா எவ்வளோ அளவு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். 6ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சீஷர்கள் 5000 பேர் வந்துடுறாங்க. சீஷர்கள் சாப்பாடு போடுறதை பற்றி பேசுகிறாங்க. அப்படி சாப்பாடு போடுறதை பற்றி பேசும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்கிறார். சொல்லும்பொழுது அந்த 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் சொல்கிறாங்க. பிலிப்பு அவருக்கு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 5000 புருஷர், அது இல்லாமல் பெண்கள், அப்புறம் பிள்ளைகள். அங்கே சிறு பையன் ஒருத்தன் வந்தான், அவங்ககிட்ட இருந்து 5 அப்பத்தையும் அவங்க வாங்கினாங்க. அப்போ பிள்ளைகளும் வந்திருக்கிறாங்க. ஒரு மினிமம் 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட எவ்வளோ ஆகுமா, 200 பணம் ஆகும் அப்படின்னு. அப்போ ஒரு பணத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. 200 பணத்துக்கு 10,000 பேர் சாப்பிட்லான்னா ஒரு பணத்துக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்லான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஒரு பணத்தினுடைய வேல்யூ. ஒரு பணம் என்பது கிட்டத்தட்ட 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ளதான காரியம். 50 பேர் 100 பேர் சாப்பிட்றது, அதான் ஒரு பணம். ஒரு 50 பேர் 100 பேர் இப்போ சாப்பிட்றதுனா கணக்கு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு கணக்கு வச்சாலும் ஒரு பணம் 2500 ரூபான்னு அர்த்தம் வேல்யூ. அப்போ வசனம் சொல்லுது, ஒரு படி கோதுமை எவ்வளோக்கு விற்குமா, அந்த அளவுக்கு வேல்யூ விற்கும் அப்படின்னு. கரெக்டாக வரலாறு காணாத அளவுக்கு 2022-23 மிகப்பெரிய கோதுமை பஞ்சம் வந்துச்சு. அந்த கோதுமை பஞ்சத்தில் பாகிஸ்தானில் 1 கிலோ கோதுமை 1500 ரூபாய்க்கு விற்றுச்சு. இங்கே பாருங்கள், பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன.
குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் கோதுமை மாவு 1 கிலோ கோதுமை எவ்வளவுக்கு வித்துச்சு? 1500 ரூபாய். அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய உணவு பஞ்சம் 3000 ரூபாய்க்கு வித்துச்சு. இன்றைக்கும் அந்த நிலைமை தான். இப்போ ஸ்ரீலங்கா இன்னும் உச்சத்துக்கு போகுது. நானும் சகோதரனும் போன வாரம் போயிருந்தோம் ஸ்ரீலங்காவுக்கு ஊழியத்துக்கு. ஒரே நாளில் 85 ரூபா பெட்ரோல் ஏறிச்சு. ராத்திரி மட்டும் ஒரு நாள் ராத்திரியில் 85 ரூபா பெட்ரோல் ஏற்றினாங்க. 315 ரூபாலேருந்து 400 ரூபா 415 ரூபா வரைக்கும் ஏற்றிட்டாங்க பெட்ரோல். அந்த அளவுக்கு உணவு பஞ்சம் உலகளாவிய. அவங்க அந்த ஜனங்கள்லாம் நம்மலாம் அந்த ஜனங்களை பார்த்துட்டு வரணும் போயிட்டு ஒரு தடவை. நம்ம பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை நான் நினைப்பேன், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் டெய்லி சாம்பாரா இதே தானா, வேற ஒன்றும் செய்ய மாட்டிங்களா? அந்த இல்லை கூப்பிட்டு போயிரு அவங்கள ஒரு 3 நாள் ஸ்ரீலங்காவில் விட்டுருணும். இல்லைன்னா ஒரு வாரம் கொண்டு போய் காசா பகுதியில் விட்டு வந்துடணும். நிஜமாக தான். நானும் சகோதரனை பார்த்தோம். ஒரு அவங்க 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 டிஃபனே சமோசா தான். காலையில் டிஃபன் சமோசா. நமக்கு மினி டிஃபன் நம்மால் திங்கிறான். நம்மளாம் என்ன சாப்பிட்றோம்? மினி டிஃபன், பொங்கல், இட்லி, தோசை, பூரி, இட்லி, சட்னி, சாம்பார், ஸ்வீட் சாப்பிட்டு 11 மணிக்கு பசிக்குதுங்கிறான் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு டிஃபனே சமோசா தான். அப்படி மிஞ்சி போச்சுன்னா ப்ரெட்டு, பன்னு, அது உள்ளே ஏதாவது வச்சுருக்காங்க. முட்டை சமோசாங்கிறான். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, முட்டையை 8ஆக வெட்டியிருக்காங்க. ஒரு முட்டையை 8ஆக வெட்டியிருக்காங்க. அதில் ஒரு பீஸ் வச்சுருக்காங்க அந்த சமோசாக்குள்ளே. அது 50 ரூபா. இதான் அங்கத்தினுடைய நிலைமை. இப்போ நிலைமை யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறது 2022 மிகப்பெரிய உணவு பஞ்சம் வந்துச்சு. அந்த கருப்பு குதிரையின் காலம் உலகளாவிய நடந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான கோதுமை பஞ்சம் இந்தியாவிலையும் வந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தியாவிலையும் என்ன சொன்னாங்கன்னா, வரலாறு காணாத அளவுக்கு இந்த 7 ஆண்டுகளில் கோதுமையினுடைய இருப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னாங்க. அரிசி பஞ்சமும் வந்துச்சு. இப்போ இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னும் இப்போ தான் யுத்தத்தோடையதான ஒரு 20%க்குள்ளே வந்திருக்கோம். இன்னும் உச்சம் இருக்குது. அடையும் போது 100 ரூபாய் 200 ரூபாய் தாண்டிடும். அரிசியெல்லாம் 100 ரூபாய் தாண்டி 120 ரூபா 130 ரூபாய்க்கு போயிடும். அப்படி பருப்பு கிருப்பு எல்லாம் போகும். இப்போவே சிலிண்டர் 5000 ரூபாய் கிடைக்குதாம்மா வெளியே. இந்த சிலிண்டர்லாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரில. வந்துருச்சா? இப்போ ஃப்ரீயாக கிடைக்குதா? கிடைக்கலையா? என்ன லைவ் போதா? மாட்டி விட்டுரும். இது வேறு, இது ஒய்ஃப் மாதிரி. இது என்ன செய்யும்? முதல்ல அமைதியாக கேட்டுரும், அப்புறம் அது பேசும், நம்ம அமைதியாக இருக்கணும். அது ரொம்ப ஆபத்தானது. அது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பையன் என்ன பண்ணுவான்? ரொம்ப பேசிடுவான் தெரியுமா? உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு என்ன பேச மாட்டேற, பேசு அப்படின்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் அது பேசும், இவன் உட்காந்து கேட்டே இருப்பான். வேறு வழியே இல்லை, பேசிகிட்டே தான் இருக்கும் அது. அப்புறமா அவனை கேட்கும், எவ்வளோ பேசுனீங்க, இப்போ பேசவே மாட்டுறீங்களேன்னு. அந்த கேமரா அதுவும் ஒன்று தான். அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேமரா கிட்ட பேசணும். நம்ம சிலிண்டர் வேலை தானே இப்போ தான் ஆயிருக்கு. இன்னும் அரிசி இருக்குது, எவ்வளோ ஏற வேண்டியிருக்கு, பெட்ரோல்லாம் எங்கேயோ போக வேண்டி இருக்குது. அந்த கருப்பு குதிரையின் காலத்தை நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம், கடந்துட்டோம். இதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறோம். இப்போ சிவப்பு குதிரைன்னா கொள்ளை நோய்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதுலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? அடுத்த இடத்துக்கு போகிறோம். இப்போ கருப்பு குதிரைனா பஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை, அதோடைய அடுத்த வேர்ஷனுக்கு நாம் போகிறோம். ஆனால் அதுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு காரியம் சொன்னார். அந்த 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அப்போது இந்த வசனத்தின்படி கோதுமை சேதப்படும், ஆனால் எது சேதப்படாது? எண்ணெயும். நீங்கள் அந்த 22 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக உலகத்தின் பொருளாதாரத்தை காப்பாற்றுறது எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் தான் காப்பாற்றுச்சு, கச்சா எண்ணெய். ஆனால்
இந்த கச்சா எண்ணெய் உலகத்தை இன்றைக்கி கச்சா எண்ணெய் கை வச்சோன்னு தான் பிரச்சனை வருது. பார்க்குறீங்க இல்லையா? க்ரூட் ஆயில் இப்போவும் க்ரூட் ஆயில் இல்லைன்னு இல்லை, டிரான்ஸ்போர்ட் இல்லை, நமக்கு தாண்டி இந்த பக்கம் வரமாட்டேங்குது, அவ்வளோதான். ஆனால் இருக்குது. ஆனால் இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து எடுத்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிலைக்குலை செய்தில்ல. இந்த கச்சா எண்ணெய் பூமிக்கடியிலிருந்து எடுத்தது எப்போனா 1854 கலிஃபோர்னியாவில் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான் எடுத்துச்சு. அதற்கு பிறகு மத்திய கிழக்கு நாடுகள் அது அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சி இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறவங்க வந்து சவுதி அரேபியா. அவங்க 1936 தான் கண்டுபிடிச்சாங்க அவங்களுக்கு கீழே எண்ணெய் இருக்குன்னு. அதற்கு பிறகு அதை தோண்டி எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணது 1946. ஏன்னா நடுவில் 2ஆம் உலக யுத்தம் வந்துடுச்சு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் எழுதுது, கொள்ளை நோய் வரும், கொள்ளை நோய்க்கு அடுத்து ஒரு கோதுமை பஞ்சம் வரும், கோதுமை பஞ்சத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் உரைக்க முடியுமா? இது தேவனை தவிர வேற யாரும் இப்படி எழுதவே முடியாது. எப்படி இத்தனை 2000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத எழுதுவீங்க? எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குன்னே மனுஷனுக்கு தெரியாதே. அது தெரிஞ்சதே இப்போ தான் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் ஆண்டவர் அப்போயே 6:6 எழுதுறாரு, கோதுமை ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. திராட்சரசம்னா ஒயின், உங்களுக்கு தெரியும், அங்கேயே போட்டிருக்கோம், ஒயின்னு இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மத்திய 24, 37, 38 சொல்கிறார். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும். இந்த குடித்தும் அப்படிங்கிறதுக்கு 21ஆம் அதிகாரம் லூக்கால குடிவெறி அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த குடிவெறி தான் இன்றைக்கி உலகத்தில் இருக்குது. கடைசி காலத்தில் மனுஷகுமாரன் வரும்போது மனுஷர்கள் குடிவெறியராக இருப்பாங்களா அப்படின்னு இருக்கு. இன்றைக்கி உலகம் முழுக்க குடிவெறியில் இருக்கு. அதாவது பல நாடுகளில் பொருளாதாரத்திற்கு இந்த ஆல்கஹால் ஒரு காரணமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மனிதர்கள் குடிவெறியாக. எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படுத்தாதே. வேதம் சொன்ன அந்த 3வது குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக 100% வந்துச்சு. கோதுமை பஞ்சம், உலகளாவிய பஞ்சம். அதே நேரத்தில் பல நாடுகள், பர்மா போன்ற நாடுகள்லாம் மிகப்பெரிய காரியம். இப்போ நம்ம அடுத்து வேற ஒரு பெரிய விஷயம் இருக்குது, கர்த்தர் சித்தமானால் நாளைக்கு அதை பார்க்க போகிறோம். ஆனால் இது எல்லாம் துல்லியமாக நம் காலத்தில் நடந்துச்சு. அதான் ரொம்ப முக்கியம். சிவப்பு குதிரையும் கருப்பு குதிரையும் நம் காலத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. ஆனால் நாம் எத்தனை பேர் இது நம்ம காலத்தில் நடந்துச்சுன்றதை எடுத்துக்கிட்டோம்? எத்தனை பேர் வேதத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்? அல்லது சொன்னதையாவது கேட்டு எத்தனை பேர் ஆயத்தமானோம்? அப்படின்னா நாம் யாருமே அதுக்கு ஆயத்தமாகலை. அதுக்கு நடுவில் நாம் கிருபையாக காப்பாற்றப்பட்டிருக்கோம். நான் இப்போவும் சொல்லுவேன், நீங்களும் நானும் அதற்கு நடுவில் கிருபையாய் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்கு இந்த வசனம் தெரியாதுங்கிறதுனால ஆண்டவர் நமக்கு இப்போ தெரியப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால் அடுத்து 4வது குதிரை ஒன்று வருது, மங்கின நிறம் உள்ள குதிரைன்னு ஒன்று வருது. அதை பற்றி தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். அது இருக்கிறதுலையே நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் இருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ அதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அதான் இருக்கிறதுலையே நம்ம காலத்தில் நம்ம பார்க்க போகிற மிக மோசமான ஒரு விஷயம். தேவன் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் எல்லா காரியங்களும் 100% நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இதற்கு நடுவில் தான் அவருடைய வருகை வரும் என்று வேதம் சொல்லுது. இதே 6ஆம் அதிகாரத்தின் முடிவில் தான் வருகையும் வருது. ஸோ ஆண்டவர் சொன்னபடி தீர்க்க தரிசனத்தின்படி நம் கண்களுக்கு முன்பாக வேலை நடக்கிறதுனால வருகையும் இதுக்கு நடுவில் வரும். நமக்கு இதெல்லாம் ஏன் சொல்லப்படுது, ஏன் இவைகள் எழுதி கொடுக்கப்படுதுன்னா, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28 சொல்கிறாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மீட்பு எப்படி இருக்குது? சமீபமாக, ரொம்ப கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ நமக்கு நடைபெற ஆரம்பிச்சிருச்சு, பாதிக்கு மேலே வந்துட்டோம். அப்போ இதுக்கு நடுவில் தான் என்ன வரப்போகுது? கர்த்தருடைய மீட்பு வரப்போகிறது. அப்போ இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்களா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது எவிடன்சஸ். இந்த எவிடன்ஸ் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. இது உங்கள் விசுவாசத்தை தூண்டும். ஆனால் வருகைக்கு போவதுக்கு நீங்கள் தான் ஆயத்தப்படணும். வேத வாக்கியம் ஆண்டவர் வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் வேத வசனத்தை என்ன பண்ணாராம்? உறுதிப்படுத்தினார். அப்போ இதெல்லாம் வேத வசனத்தை உறுதிப்படுத்துது. ஆமாம், பைபிளில் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது, அப்படியே எழுத்து சரியாக இருக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிறது மட்டும் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆயத்தப்படணும். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் அந்த புத்தி உள்ள கன்னிகைகளுக்கு கேட்டுச்சு. கேட்டது மட்டும் போதாது, விழிச்சது மட்டும் போதாது,
ஆனால் தங்கள் தீவட்டிகளை என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். அதே வேலையை தான் நம்ம செய்யணும். இப்போ இயேசு வரப்போகிறார், நல்லா தெரிஞ்சிருச்சு. அவர் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள் நடக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் அந்த வருகையின் கூட்டமாய் நம்ம இருக்க முடியும். நிறைய வாய்ப்பு நமக்கு இருக்குது. எப்போ வருவார் தெரியாது. இப்போது யோவான் ஸ்நானகன் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார்னா கண்டிப்பாக யார் பின்னாடி வருவா? இயேசு வருவாருன்னு தெரியும். இப்போ இல்லை, ஏசாயா புஸ்தகத்திலே இருக்குது. யோவான் ஸ்நானனை பற்றி சொல்கிற இடத்துல இயேசுவை பற்றியும் சொல்லுவாங்க. அதனால தான் இயேசு என்ன சொல்லுவார்னா, யோவான் ஸ்நானன் கேட்டு அனுப்புவார், வருகிறவர் நீர் தானா, இன்னொருவரை காத்திருக்க வேண்டுமான்னு. இயேசு சொல்வார், நீங்கள் பார்க்கிறதை போய் சொல்லுங்கம்பார். எதுக்கு சொல்லுவார்? குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இதை போய் என்ன செய்யுங்க, சொல்லுங்க. ஏன்னா இந்த காரியம் ஏசாயால இருக்கு. எந்த இடத்துல இருக்குன்னா, யோவானை பற்றி ஏசாயால எங்கே இருக்கோ அதே இடத்துல இது இருக்கும். ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் கோட் வேர்ட் பேசுவார், யோவானுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி. யார் போய் சொன்னாலும் புரியாது. அது மேசியா தானா அப்படின்னா, குருடர்கள் பார்வையிடுறாங்க, செவிடங்க கேட்குறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா எப்படி மேசியான்னு தெரிஞ்சுப்பீங்க? அப்படின்னா யோவானை பற்றி ஏசாயால எங்கே சொல்லியிருக்கோ அதே இடத்துல இயேசுவை பற்றி என்ன சொல்லியிருக்கோ அதை பற்றி சொல்லி அனுப்புவார். அப்போ யோவானுக்கு தெரியணும் இந்த காரியங்கள்லாம் நடந்தால் யார் வந்திருக்கிறா? இயேசு வராரு. அப்போ யோவான் வந்தால் ஜனங்களுக்கு தெரியணும் பின்னாடி யார் வரப்போகிறா? இயேசு வரப்போகிறா. அப்போ இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்போது நமக்கு தெரியணும் பின்னாடி யார் வரப்போகிறா? இயேசு வரப்போகிறார். அப்போ நீங்கள் நானும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்தில் நிற்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இந்த பர்டிகுலராக இப்போ நடக்கிற இந்த மீட்டிங் இருக்குல்ல, அதை நீங்கள் லென்த்து கால கூட்டமாக வச்சுக்கோங்க, சிலுவை தியான நாட்டில் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த நாட்களை கர்த்தர் உங்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக வைத்திருக்கிறார். இந்த கூட்டத்தை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அல்லது வரப்போகிற ஒரு பெரிய காரியத்திலேருந்து பாதுகாப்பதற்கு எச்சரிப்பின் கூட்டமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடைக்காது, நிறைய சபைகளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி கேட்குறோம் பாருங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறதுன்றது வேறு, 2 நாளைக்கு முன்னாடி கேட்குறதுங்கிறது வேறு. நம்ம அந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இயேசுவின் வருகை மிக சமீபம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வருகையில் போவதற்கு முதலாவதாக அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும், பாவரிக்கை பண்ணணும். இல்லை நான் 2 தலைமுறையாக சர்ச்சில் இருக்கேன், 3 தலைமுறையாக சர்ச்சில் இருக்கேன், அதனால் நாங்களாம் பரலோகத்துக்கு போயிடுவோம். கன்ஃபார்மாக கிடையாது. பைபிள் அப்படி இல்லவே இல்லை. எத்தனை தலைமுறையாக சர்ச்சில் இருக்கோன்றது முக்கியம் இல்லை, இயேசு வரும்போது கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமான்றது தான் முக்கியம். நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா, அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உங்களுக்கு இருக்குதான்னு பாருங்கள். இப்போது சொல்கிறேன், சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. சபை ஐக்கியம் ரொம்ப முக்கியம். சபைக்குள்ளே இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிறது மட்டும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு பத்தாது. சபை என்பது பரலோகத்துக்கு ஆள் பிடிச்சி கொண்டு போய் ஒப்படைக்கிற இடம் இல்லை, பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம். நீங்கள் தான் போகணும் பரலோகத்துக்கு. நான் சொல்ல புரியுதா? சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, சபையில் மெம்பராக இருந்து சந்தா கட்டிட்டு நம்ம செத்துட்டா கூட ஆயர் கொண்டு போய் கை பிடிச்சி உள்ளே விட்டுருவாருன்னு. ஆயர் கொண்டு போய் கல்றையில் கன்ஃபார்மாக விட்டுருவார். நீங்கள் அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நான் சொல்கிற கரெக்ட் தானேங்க, நம்ம விட மாட்டோம். கன்ஃபார்மாக கல்றையில் கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம்? உமது அடியானே உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு பரலோகத்தில் ஒரு சவுண்டு வரும், அதை நான் பார்த்துக்கிறேன். கல்றையில் கூட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சு, அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம்? மேலே நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிறோம் பாரு. அதனால் கல்ற வரைக்கும் உங்களை பத்திரமா நாங்கள் காப்பாற்றிடுவோம், அதெல்லாம் டோன்ட் வரி. ஆனால் மேலே போகிறது உங்ககிட்ட தான் இருக்குது. அப்புறம் கண்ணை மூடின பிறகு அங்கே போகலன்னா எங்களை நீங்கள் கேட்கவும் முடியாது வந்து. அப்புறம் அந்த ஐஸ்வர்யவான் கேட்டாலும் ஆபிரகாம்கிட்ட யாரையாவது ஒருத்தரை கொஞ்சம் மேலே அனுப்புங்க, அதெல்லாம் எவனும் வர முடியாதுன்ட்டார் ஆபிரகாம். அதனால் யாரும் வர முடியாது. இப்போவே ரெடி ஆகிட்டிங்கன்னா நல்லது, நல்ல சான்ஸ். அதாவது பையனுக்கு ஆரம்பத்துலேருந்து படிக்கட்டி கூட பரவாயில்ல, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. ஒரு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் மேலே பாசம் வச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு கொஞ்சம் கொடுப்பாங்க. டேய் இதெல்லாம் படிச்சிடுறா, கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், பாஸ் ஆகிடலான்னு. அந்த கூட்டம் தான் இப்போ நடக்குது. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் 3 நாள் வரும். இதை மட்டும் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் பாஸ் ஆகி மேலே போயிடலாம். அல்லேலூயா. ஸோ ரட்சிக்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. போய் தனியாக உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பெருமை இருக்கும். நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நாங்கள்லாம் சர்ச்சு கட்டும்போது முதல் கல்லை வச்சோம், எங்கள் தாத்தா தான் 2வது கல் வச்சார். இருக்கட்டும், நீ கல் மறியல இருக்க சர்ச்சில். எப்போ தாத்தா வந்தார், எப்போ அப்பா வந்தார்ன்றது முக்கியம் இல்லை, நாம் பரலோகத்துக்கு போவோமான்றது தான் முக்கியம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே
தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேறு எந்த ஞானஸ்நானம் பைபிள் சொல்லவே இல்லை. இந்த ஒரு ஞானஸ்நானத்தை தான் பைபிள் சொல்லி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தண்ணீரில் மூழ்கி தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். ஞானஸ்நானம்னா என்ன அர்த்தம்னா, ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 1:7 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ எப்போ ஞானஸ்நானம் எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருத்தல். இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். இதைத்தான் இயேசு ஒரே வார்த்தையில் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். ஸோ அந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். சிலர் கேட்பாங்க, ஞானஸ்நானம்லாம் கண்டிப்பாக அவசியமாங்க, கள்ளம் போலையா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் கள்ளனாக இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள் நான் திருடன். நீங்கள் யாரை மாதிரி மாற விரும்புகிறீங்க? திருடனை மாதிரியா இயேசுவை மாதிரியா? இயேசுவை மாதிரி மாற விரும்புனா இயேசு எடுத்த ஞானஸ்நானத்தை எடுக்கணும். நீங்கள் கல்லனை மாதிரியா மாற விரும்புகிறீங்க? நிறைய பேர் பாருங்கள், கல்லை எடுத்தானா, இப்போவும் சொல்கிறேன், கல்லை எடுக்கலை, அவன் பரலோகத்துக்கு போல பரதீசிக்கு தான் போனான். அது ஆவிகள் இளைப்பாறுகிற இடம். இயேசு எடுத்தார், அவர் பரலோகத்துக்கு போனார். இப்போ உங்களோட டெஸ்டினேஷன் எதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருக்கு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம்லாம் தனியாக ஒன்று இருக்குதா? அப்படிலாம் இது இருக்குதா? இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்களே தனியாக போய் என்ன பெற்றிருக்கிறாங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க. தமஸ்குக்கு போகிற வழியில் பவுல் ரட்சிக்கப்பட்டுறார். ஆனாலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தனியாக போய் என்ன செய்கிறாரு? பெற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி தான் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். அதுக்கு வீட்டில் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். முழங்கால் போட்டு நல்லா கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புன்னு சொல்லுங்கள். ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வது, வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை என்ன செய்யுங்க? ரட்சித்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு வேதம் சொல்லுது. இன்றைக்கி கடைசி காலத்தில் சபை உலகத்துக்கு ஒத்த தேசம். உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் சபைக்குள்ளே நுழையுது. எல்லா அருவருப்புகள் வருது. எல்லா அங்கே இருக்கக்கூடிய ஆட்டம் பாட்டம், அங்கே இருக்கிற சினிமா நடிகர் நடிகை, அங்கே இருக்கிற அரசியல், அங்கே இருக்கக்கூடியதான களியாட்டங்கள் எல்லாம் இங்கே வருது. சபை என்பது என்னென்னா, இந்த உலகத்துக்கு மாடல். உலகம் சபையை பார்த்து தான் பரலோகத்தை தெரிஞ்சுக்கணும். பரலோகம் இப்படி இருக்கும், பரலோகம் இப்படி சந்தோஷமாக இருக்கும், இந்த ஜனங்க பரலோகத்துக்கு உரியவங்கன்னு உங்களை எண்ணி பார்த்து அவங்க என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். அவங்ககிட்டே களியாட்டம் இருக்குது, அவங்ககிட்ட ஆட்டம் இருக்குது, அவன்கிட்ட கொண்டாட்டம் இருக்குது, அவன் இஷ்டத்துக்கு ஆடுவான் புகையை போட்டு லைட்டை போட்டு. அதையே நீங்களும் பண்ணால் எப்படி அவன் இயேசுவை தெரிஞ்சுப்பான்? ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ உங்களை பார்த்தா அவன் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். அந்த சாயல் வெளிப்படணும். உங்களை பார்த்தா சினிமா நடிகன் சாயல் வரக்கூடாது, சினிமா நடிகை சாயல் வரக்கூடாது. சில நேரத்தில் நாங்கள் சொல்லும்போது ஒரு சிலர்லாம் ஒரு கட்டினம், அவங்களுக்கு என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. உங்களுக்குள் என்ன ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ அதுதான் வெளிப்படும். நீ வெளியே சினிமா நடிகை மாதிரி ஆடணும்னு நினைக்கிறீன்னா உனக்குள்ளே அவனை பற்றின எண்ணம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த தாட்டு உனக்குள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ இயேசுவை பற்றின தாட்டு உனக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ பரலோகத்தோடைய தாட்டு தான் உனக்கு வெளிப்படும். உனக்குள்ளேருந்து பரலோகம் தான் வெளிப்படும். ஸோ வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது, வருகை வரப்போது, பரலோகத்துக்கு போகும்போது எதுவும் உங்கள் கூட வராது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். மரணம் முந்தினாலும் வராது, வருகை முந்தினாலும் வராது. ஆனால் ஒன்று வரும். என்ன வரும் தெரியுமா? நீங்கள் சம்பாதித்த ஆத்மா வரும். எவ்வளோ கேளும் ஆத்மாதாயம் பண்ணுறீங்களோ அத்தனையும் உங்கள் கணக்கிலே பரலோகத்திலே இருக்கும். ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள். உங்கள் சொந்தக்காரங்க, நண்பர்கள், கூட படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, எத்தனையோ பேர் இயேசு அறியாமல் இருக்கிறாங்க. எத்தனையோ பேருக்கு இந்த சத்தியம் தெரியல. எத்தனையோ பேர் வரப்போகிற அழிவிலிருந்து காப்பாற்றப்படணும். அதற்கு உங்களைத்தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2-3 நாள் கூட்டத்தோடு நின்றக்கூடாது. இனி வருகிற வரைக்கும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 7 காரியங்கள், அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் இயேசு வர்ற வரைக்கும் நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்தில்?